ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ விஷ்ணு சித்த குரவே நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆண்டாள் தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து சிற்றில் இழைக்கிறாள். கண்ணன் எம்பெருமான் வந்து அந்த சிற்றிலை, அந்த மணல் வீட்டை கலைக்கிறான். அப்போ இவர்கள்லாம் சேர்ந்து கண்ணனோட பிரணய கலகம் செய்கிறார்கள். கண்ணனும் இவர்களிடத்துல பதிலுக்கு வார்த்தையாடுறான். இந்த ஊடர் பேச்சுக்களே நாச்சியார் திருமொழியில் நாமமாயிரம் என்கிற இந்த பதிகம். நாச்சியார் திருமொழியில் 2ஆம் பத்தில் 6ஆம் பாசுரம். முற்றிலாத பிள்ளைகளோ முலை போந்திலாதோமை நாள்தோறும் சிற்றில் மேலிட்டு கொண்டு நீ சிறிதுண்டு திண்ணென நாமது கற்றிலோம் கடலை அடைத்தர கரு குலங்களை முற்றவும் செற்றிலங்கையை பூசலாக்கிய சேவகா எம்மைவாதியேல். கண்ணன் என்ன பண்றான்? இவர்களிடத்துல சில சேஷ்டிதங்களை பண்றான். அதெல்லாம் சிருங்கார சேஷ்டிதங்களா இருக்கு. வெளியில சொல்லிக்க முடியாதபடிக்கு சில வியாபாரங்களை, காமுக வியாபாரங்களை இவர்களிடத்துல கண்ணன் பண்றான். அப்போ இந்த பாசுரத்துல ஆண்டாள் கண்ணனிடத்துல பேசுறாள். முற்றிலாத பிள்ளைகளும், இன்னது செய்தான் அப்படின்னு வெளியில சொல்லவே முடியாதது போல சில காரியங்களை ஆண்டாளிடமும் அவள் தோழிகளிடமும் சகிகளிடத்திலையும் கண்ணன் பண்றான். அப்போ ஆண்டாள் கேட்கிறா, அது என்ன பண்ணினான் அப்படிங்கிறத கோதையும் சொல்லல, வியாக்கியாதாவா இருக்கிற கிருஷ்ணசூரியும் சொல்லல. இவர்களுக்குள்ள அப்படி ஒரு ரகசியம், ஏதோ விளையாடுறான் இவர்களிடத்துல. அப்போ ஆண்டாள் கேட்கிறா, முற்றிலாத பிள்ளைகளும், நீ ரசமா வந்து எங்களிடத்துல விளையாடுற, சரி, ஆனா அப்படி விளையாடும் போது அந்த பெண்ணுக்கு எதிர்த்தலையில அந்த நாயகிக்கு தக்க பருவம் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? உன்னுடைய சேஷ்டிதங்களுக்கு, உன்னுடைய ரசமான சிங்கார பாவங்களுக்கு தக்க பருவம் அவர்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு நீ விளையாட வேண்டாமா? நீ பாட்டுக்கு மேல விழுந்து பழகிறியேப்பா. முற்றிலாத பிள்ளைகளும், சரி, பருவம் தான் இல்லை அப்படின்னாலும் அறிவும் இல்லாத பிள்ளைகளா நாங்க இருக்கோம். இன்னும் பருவம் வராட்டாலும் சில பேர் அப்படியே பிஞ்சிலேயே ரொம்ப பழுத்து மெச்சூர்டா இருப்பா. அந்த மெச்சூரிட்டி, அந்த அறிவு எங்களுக்கு இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. தக்க பருவமும் இல்லை, அதற்கு தக்க இப்போ இருக்கக்கூடிய பருவத்துக்கு தகுந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. முற்றிலாத பிள்ளைகளும் முளை போந்திலாதோமை, சரி, பருவமும் இல்லை அறிவும் இல்லை அப்படின்னா கூட அவயவ சௌஷ்டவம் இருந்துதானா உன்னுடைய போகரசத்துக்கு நன்னா இருக்கும். போக யோக்கியதை உடைய அவயவங்கள் எங்களுக்கு இருந்துதானா உனக்கு அது உனக்கையா இருக்கும். இன்னும் அப்பேற்பட்ட அவயவ புஷ்டி கூட எங்களுக்கு உண்டாகலை. ஸ்திரீத்துவமான அவயவங்கள், அதுல புஷ்டி கூட இன்னும் எங்களுக்கு உண்டாகலை. எங்களிடத்துல வந்து நீ இப்படி போகரசத்தோட விளையாடுறியே, இது உனக்கே நன்னா இருக்கா? முற்றிலாத பிள்ளைகளும் முளை போந்திலாதோமை நாள்தோறும், சரி, ஏதோ இன்னைக்கு நாங்கள்லாம் பிரணய கோபத்தோட இருக்கோம், அதனால எங்களை சமாதானப்படுத்த வேண்டி ஒரு ஆசைனால விளையாடிட்ட அப்படின்னு இல்லை. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நீ இதே வேலையா பண்ற. எங்களிடத்துல நீ ஒரு போக ரசத்தோட சிங்கார ரசத்தோடு கூட விளையாடுற. நாள்தோறும் என்னைக்கோ தப்பி போய் இந்த காரியத்தை பண்ணினேன்னு இல்லை, எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீ இப்படிதான் விளையாடுற. கையை பிடிச்சுக்கிற, வளையலை கழட்டுற, கண்ணை சிமிட்டுற, எங்களுக்கு ஸ்பர்ஷம், ஆலிங்கனம், சும்பனம் போன்ற உயர்ந்த அந்த பிரம்ம சுகத்தையே கொடுக்குற. அதற்கு தகுந்த ஒரு பருவமோ அறிவோ அவயவ சௌஷ்டவங்களோ இருக்காங்கிறத நீ பார்க்கலையே. நாள்தோறும் சிற்றில் மேலிட்டு கொண்டு சிறிதுண்டு தின்னென, சிற்றில் மேலிட்டு கொண்டு, இன்னைக்கு உனக்கு சிற்றில கலைக்கிறதுன்னு ஒரு வியாஜம் கிடைச்சிருக்கு. வெறுமனையே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா, ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீ விடமாட்ட எங்களை. இதில் இன்னைக்கு உனக்கு நாங்கள்லாம் கூட்டமாக சேர்ந்து சிற்றில் இழைக்கிறோம். கூடியிருந்து குளிர்ந்தாச்சுன்னா அந்த இடத்துல கண்ணன் ஏலிடுவான்.
துளசி காணனம் எத்திர எத்திர பத்மவனானிச்ச வசந்தி வைஷ்ணவா எத்திர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி அப்படின்னு ஒரு பிரமாண வாக்கியம். எங்கெல்லாம் துளசி காடு இருக்கோ, எங்கெல்லாம் தாமரை பூக்கள் தடாகங்கள்ல அப்படி பூத்து குலுங்கிறதோ, எங்கெல்லாம் வைஷ்ணவர்கள் இப்படி கோஷ்டியா ஏழ்ருக்காளோ அந்த இடத்துல கூப்பிடாதபடிக்கே எம்பெருமான் வந்து நிற்பான். பகவானுடைய சாநித்தியம் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு ஒரு பிரமாண வாக்கியம். அதற்கு ஏற்ப கிருஷ்ணாவதாரத்துக்குன்னே பிறந்த பெண்கள், அதுவும் இப்படி கூட்டமாக இருக்கான்னா கோஷ்டி பிரியனாக இருக்கிற கண்ணனுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே லட்டு மாதிரி இந்த கூட்டத்தில் வந்து நிற்கிறான். அதனால ஆண்டாள் சொல்கிறா, இன்னைக்கு உனக்கு நாங்கள்லாம் சிற்றில் இழைக்கிறோம், அதுவும் கும்பல் கூடிட்டு சிற்றில் இழைக்கிறோம், உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருது. அதனால இன்னைக்கு சிற்றில் அழிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஹேத்துவை, ஒரு வியாஜத்தை பாராட்டிண்டு நீ வந்து எங்களிடத்துல நிற்கிற. சிற்றில் மேலிட்டு கொண்டு நீ சிறிது உண்டு, இன்னைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு சிற்றில் அழிக்கிறது அப்படின்னு. ஆனாலும் உன்னுடைய திருவுள்ளம் சிற்றில் அழிக்கிறதெல்லாம் இல்லை. எங்கள் மணல் வீட்டை கலைச்சு உனக்கு என்ன ஆப்போறது, அதெல்லாம் உனக்கு இல்லை. நீ எங்களோட சம்ஸ்லேஷிக்கணும்னு ஆசைப்படுற. ரொம்ப பெரிய உயர்ந்த ஒரு விஷயத்தை நீ எங்களிடத்துல எதிர்பார்க்கிற. எங்களோட நீ சம்போக ரசத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற. திண்ணென நாம் அது கற்றிலும், அந்த செயலை நாங்கள் இன்னும் கற்றுக்கலை. நாங்கள் ஒரு குருகுல வாசம் பண்ணி இதெல்லாம் படிக்கலை. இந்த சாஸ்திரங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. நீயோ சர்வ சாஸ்திரங்களும் வல்லவன். அந்த சாந்திபினி குருகுலத்தில் 60 நாட்களில் 60 கலைகளையும் கத்துண்டவன், சர்வஜன், எல்லாம் அறிந்தவன். சர்வ சாஸ்திரங்களும் உனக்கு தெரியும். அதனால் உனக்கு காமசாஸ்திரமும் தெரியும். காமசாஸ்திரத்திலையும் நீ வல்லவன். ஆனால் நாங்கள் இதையெல்லாம் கற்றுக்கலை. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. பருவமும் இல்லை, அறிவும் இல்லை, அவயவ பூர்த்தியும் இல்லை. எங்களிடத்துல வந்து நீ ஒரு மர்ம குறிப்போட சம்போகத்தை ஆசைப்பட்டு வந்து நிற்கிறியே. உனக்கு சிற்றில்னு ஒரு வாய்ப்பு வேற கிடைச்சிருது. ஊராருக்கு பதில் சொல்ல சிற்றில். ஆனால் எங்களுக்கு நீ என்ன நினைக்கிறன்னு புரிஞ்சு போயிடுது அப்படின்னு இங்கே இவாள்லாம் சொன்ன உடனே கண்ணன் கேட்குறான், நீங்கள் அந்த காமசாஸ்திரத்தை படிக்கலைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் படிக்காட்டா என்னடி, அதான் நான் படிச்சிருக்கேனே, எனக்கு தெரியுமே, யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா போறாதா, எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டே இவர்களை பலாத்கிருத்திய புங்தேன்னு கண்ணன் ஆண்டாள் இடத்துல போய் பலாத்காரமாக ஒரு ஆலிங்கனத்தை கொடுக்குறான். பலாத்காரமாக அணைக்கிறான். அணைச்சு இவர்களிடத்துல ரொம்ப சுவாதீனமாக உரிமையோட பழக ஆரம்பிக்கிறான். உடனே எல்லாம் கூச்சல் போடுறார்கள். கடலை அடைத்து அரக்கர் குளங்களை முற்றவும் செற்று இலங்கையை பூசலாக்கிய சேவகா, நீ என்ன காரியம் பண்ணின? கடல்ல போய் அணைய கட்டின. கங்கா நதி இருக்கே, அந்த கங்கா நதியினுடைய வேகத்துக்கு அதுலேயே அணை கட்ட முடியல. எல்லாம் கல்லும் மண்ணும் போட்டு அணை கட்டினா கங்கையினோட வேகத்துக்கு எல்லாம் பிச்சுண்டு போயிடும்னு ஜூலா தான் கங்கையில் இன்னைக்கு இருக்கு. ஜூலா தான் கட்ட முடியறது. தொங்கு பாலம் அப்படின்னு எல்லாரும் ஜூலால தான் பயணிக்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ணின? அந்த கங்கையை காட்டிலும் பன்மடங்கு சீற்றமுடைய கடல்ல போய் நீ கல்லையும் மண்ணையும் போட்டு அந்த குரங்கு படையையும் கரடிகளையும் துணையாக கொண்டு ஒரு பெரிய அணையையே கட்டினியே. யாராலும் சாதிக்க முடியாத காரியம். இதற்கு முன்னும் யாரும் செய்யலை, பின்னும் யாரும் செய்யலை. நபூதோ நப விஷயத்திங்கிறது உன்னுடைய பாலத்துக்கே உண்டு. ராம சேதுவுக்கே இந்த வாக்கியம் பொருந்தும். இதற்கு முன்பும் யாரும் கடல்ல அணைய கட்டலை, பின்பும் யாரும் இந்த சாகசமான காரியத்தை பண்ண மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை பண்ணினியே. கடலையே அடைத்து, அதை விட மனுஷாவதாரம் பண்ணி வந்துட்டு அரக்கர் குளங்களோட போய் போரிட்டியே. அதுவும் செற்றார் திரளழிய சென்று செரிச்செய்யுங்கிற மாதிரி அவளோட ஊருக்கே போய் அரைகூவல் விட்டு அந்த இலங்கையவே யுத்த களமா ரணகளமா ஆக்கி அரக்கர் குளங்களை பூண்டோட அழிச்சு ராவணவதம் பண்ணி இப்படியெல்லாம் ரொம்ப ஆச்சரியகரமான செயல்களை எல்லாம் செய்த ஆண் பிள்ளைத்தனத்தை உடையவனே. சேவகன் அப்படின்னா வீரன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட வீரத்தை உடையவனே, புருஷோத்தமனா அப்படியெல்லாம் உன்னுடைய பௌருஷத்தை காட்டினியே அங்கே போய். இப்போ நீ என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரியறதா? எம்மை வாதியேல், நீ இந்த வீரத்தெல்லாம் எதிரிகளாக இருக்கிற ஆண்கள்கிட்ட போய் காட்டணுமே ஒழிய அபலைகளா அன்புடையவர்களாக இருக்கிற பெண்கள்கிட்டயா போய் காட்டுறது? பெண்களான எங்ககிட்டயா வந்து உன் வீரத்தை காட்டுறது? உனக்கே இது அவமானமா இல்லை? ஆண் பிள்ளையா லட்சணமாக போய் எதிரிகள்கிட்ட உன் வீரத்தை காட்டுவியா? நாங்கள் எங்கேயோ தெருக்கோடியில் மணல் வீடு கட்டி சிற்றில் அழைச்சுன்னு இருக்கோம், எங்களிடத்துல வந்து உன்னுடைய வீரத்தை காட்டுறியே. சரி, நீ இப்படி கடலையே அடைத்து அந்த இலங்கையவே ரணகளமாக ஆக்கி
அந்த ராவணாதிகளையும் அரக்கர் குலங்களையும் பூண்டோடு ஒழிச்சியே இவ்வளவு பாடுபட்டதும் யாருக்காக? சீதா பிராட்டிங்கிற ஒரே ஒரு பெண்ணுக்காக தானே. அந்த சீதா பிராட்டி யாரு? எங்கள் கோஷ்டியில அவளும் ஒருத்தி, எங்கள்ல அவளும் ஒருத்தி தானே. இப்ப எங்களிடத்துல வந்து நீ இப்படி மல்லு கட்டிண்டு நின்றுட்டு இருந்தியானா, அப்ப எங்கள் கோஷ்டியை சேர்ந்த அவளிடத்திலேயே நீ எதிரம்பு கோக்குறாப்புல ஆயிடாதா? அவளோடையே நீ இப்போ யுத்தம் பண்ற மாதிரி ஆயிடாதா? அவளையே நீ நலியறது போலன்னா இருக்கு நீ பண்ற காரியம். அதனால எம்மை வாதியேல், சேவகா எம்மை வாதியேல், வீரனே உன்னுடைய வீரத்துக்கு ஏற்ப எதிரிகளான ஆண்களோட போய் சண்டை போடு. உன்னுடைய வீரத்துக்கு இழுக்கு எங்களோட வந்து நீ இப்படி சண்டை போட்டுண்டு மல்லு கட்டிண்டு எங்களிடத்துல அழிச்சாட்டியம் பண்ணிண்டு எங்கள் மணல் வீட்டெல்லாம் அழிச்சுண்டு இப்படியா நடந்துக்கிறது? இது உன்னுடைய வீரத்துக்கு பெருமையாகுமா? அதனால எங்களுக்கெல்லாம் தலைவியா இருக்கிற சீதா பிராட்டி எங்கள் கோஷ்டியில ஒருவள், முதல் ஸ்தானம், முதல் மரியாதையில நிற்கக்கூடியவள். நீ இப்படி எங்களோட போட்டி போட்டையானா முதல்ல அவளை கடந்துதான் எங்க கிட்டலாம் வரணும். அதனால அவளிடத்திலேயே நீ யுத்தம் பண்றதுக்கு சமம் அப்படின்னு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு இந்த பிரணய கலகத்தை பண்றார்கள். அடுத்தது 7வது பாசுரம். வேதம் நன்கறிவார்களோடிவை பேசினால் பெரிதின் சுவை, யாதும் ஒன்றறியாத பிள்ளைகளோமை நீ நலிந்தென் பயன், ஓதமா கடல் வண்ணா உன்மணவாட்டி மாரோடு சூழரும் சேது பந்தம் திருத்தினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. இப்படி சீதா பிராட்டிய முன்னிட்டு பிரணய கலகம் அப்படின்னு பண்ணின உடனே கண்ணன் என்ன செய்யறான்? 2 பொருள் படும்படியாக ஸ்லேடையா சில வார்த்தைகளை இவர்கள் இடத்துல பேசுறான். இரட்டை அர்த்த வச்சனங்கள், அது போல சில வார்த்தைகள், மர்மோக்தியா சில வார்த்தைகளை பேசுறான். வெளியில கேட்கறதுக்கு ஒரு பொருளா இருக்கும், ஆனா கண்ணனுடைய ஹிருதயம் அறிந்த இந்த பெண்களுக்கு அவன் என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சிடும். அதுபோல சில இருபொருள் வார்த்தைகள், இரட்டுற மொழிதல் அப்படின்னு தமிழ்ல சொல்றது. ஒரு வாக்கியம் தான், ஆனா அதற்கு 2 அர்த்தம் இருக்கும். அது போல இரட்டை அர்த்த வாக்கியங்களை எல்லாம் இவர்கள் இடத்துல கண்ணன் பேசுறான். முதல் பாசுரத்திலேயே சொன்னாப்ல சில யவ்வன சேஷ்டிதங்களை இவர்கள் இடத்துல கண்ணன் பண்றான். அது என்ன பண்ணினான் அப்படின்னா ஆண்டாள் வாயை விட்டு சொல்லலை, அவ்வளவு லஜ்ஜை அவளுக்கு, அதனால அவள் சொல்லலை. அவளே சொல்லாதனால வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளையும் சொல்லலை. சரி, அதுவாவது சேஷ்டிதம், அதனால சொல்லலை. இது வாக்கியங்கள் தானே, இதையும் நாச்சியார் சொல்லலை. அதனால ஸ்ரீமத் கிருஷ்ணசூரியும் இதை நமக்கு தெரிவிக்கலை. ஆனாலும் இருபொருள் படும்படியாக சில வாக்கியங்களை கண்ணன் ஆண்டாள் கிட்ட சொல்றான். அப்போ நாச்சியார் சொல்றான், வேதம் நன்கறிவார்களோடு இவை பேசினால் பெரிதும் சுவை. வேதம், நீ சொல்ற வார்த்தைகளுடைய கருத்தெல்லாம் அறிபவர்களோட, அந்த மர்மோக்தி உன்னுடைய ஹிருதயத்துல மர்மமா சொல்ற இல்லையா, உன்னுடைய திருவுள்ளம் அறிபவர்களோட போய் நீ இதையெல்லாம் பேசினேன்னா ரொம்ப நன்னா இருக்கும். ரசிகனான உனக்கு, ராசிக்கமுடைய உனக்கு மேல இன்னும் அந்த ராசிக்கியத்தை புங்கானு புங்கமா கிளப்பி விடுறது போல அவர்களும் பன்மடங்கு சுவையுடைய வாக்கியங்களை உனக்கு பேசுவார்கள். 1க்கு 10 பேசுவார்கள். அந்த மாதிரி பேசக்கூடிய வாய்த்துடுக்கு உடைய, அந்த வாக்படுத்துவம் உடைய ஸ்திரீகள் இடத்துல போய், பருவம் உடைய ஸ்திரீகள் இடத்துல, அறிவு உடைய ஸ்திரீகள் இடத்துல, அவயவ பூர்த்தி உடைய ஸ்திரீகள் இடத்துல போய் நீ இப்படி எல்லாம் இரட்டை அர்த்த வாக்கியங்களை பேசினியானா சரிக்கு சரியா அவர்களும் அதற்கு பதில் சொல்லுவார்கள். உனக்கும் அது ரொம்ப இனிமையா இருக்கும். நீ என்ன ஆசைப்பட்டியோ அது நிறைவேறும். ஆனா யாதும் பெரிதும் இன்சுவை, யாதும் ஒன்றறியாத பிள்ளைகளோமை நீ நலிந்து என் பயன். அந்த இன்சுவையை நீ அது போன்ற ஸ்திரீகள்கிட்ட பெறணுமே ஒழிய, நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் தெரியுமா, பாலைகள், அறியாச்சிறுமிகள். எங்ககிட்ட வந்து நீ இப்படியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் தொடர்றதும், உன்னுடைய ஹிருதயத்தை வெளிப்படுத்துறதும், நீ வந்து டபுள் மீனிங்னு சொல்றது போல அந்த இரட்டை அர்த்தங்களில் பேசுறதும், இதெல்லாம் நீ வந்து எங்களை போன்ற பாலைகள்கிட்டையா வந்து பண்றது. ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, நவ தம்பதியவா. அந்த பையன் தனியாக உட்காண்டிருக்கான், கல்யாணம் ஆயிடுத்து. புக்காத்துக்கு அந்த பொண்ணு வந்தாச்சு. புக்காத்து பந்துக்களுக்கு நடுவில் அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. அந்த பையனுக்கு இந்த பொண்ணோட, தன் மனைவியோட, புது இளம் மனைவியோட தனியாக பேசணும்னு ஆசை. அந்த பொண்ணு
அவள் புக்காத்து பந்துகளுக்கு நடுவுலையே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படியே அறியா சிறுமியா பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ இந்த கணவன் அவளை அழைக்கணும். அதனால என்ன பண்றான், அடியே கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு ஒரு குரல் கொடுக்கறான். உடனே இந்த பொண்ணும் எழுந்திருந்து கனத்த ஸ்ரத்தையா தண்ணீரை எடுத்துட்டு போய் அந்த கணவன் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ள சென்று கணவன் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசனத்துல அந்த தண்ணீர் குவளைய வச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்து பந்துகளுக்கு நடுவில் உட்காந்துட்டான். அந்த கணவனுக்கு எப்படி இருக்கும், நம்ம என்னத்துக்காக கூப்பிட்டோங்கிறத கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு பொண்ணா முக்தமா இருக்காளே தன்னுடைய மனைவி அப்படின்னு நினைக்க மாட்டானா? அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு அந்த பொண்ணு. கணவன் எதற்காக குறிப்பால நம்மளை அழைத்தான் அப்படிங்கிறது கூட புரிஞ்சுக்க தெரியாத அளவுக்கு ஒரு மௌக்தியம் முக்தமான பொண்ணா அந்த பொண்ணு இருக்காளே. அது போலதான் நாங்களும். ஏன்னா யாதும் ஒன்றறியாத பிள்ளைகளும் நாங்களும் அது போலதான் இருக்கோம். தண்ணீர் கொண்டு வான்னு சொன்னா இதுதான் வாய்ப்பு அப்படின்னு நம்ம அந்த தனிமையை பயன்படுத்திக்கிறத விட்டுட்டு பந்துகளுக்கு நடுவில் உட்கார்ந்துட்டு கதை கேட்டு இருக்காளே அந்த பொண்ணு எப்படியோ அது போலதான் நாங்களும். நீ என்ன நினைச்சுண்டு சிற்றில கலைக்க வர, என்ன நினைச்சுண்டு எங்ககிட்ட அங்கேயும் இங்கேயும் தொட்டு உன்னோட ஸ்பர்ஷத்தை தர, என்ன நினைச்சுண்டு இரு பொருள் பட பேசுற, இதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய வயக்கிரமம் எங்களுக்கு இல்லை. யாதும் ஒன்றறியாத பிள்ளைகளும் நாங்கள்லாம் ரொம்ப முக்தமான ஸ்திரீகள். அந்த ஒரு பரிபக்குவம் இன்னும் வராத ஸ்திரீகள் நாங்கள்லாம், சிறு பிள்ளைகள். எங்களை போன்றவர்கள் இடத்துல வந்தா நீ இப்படி எல்லாம் பேசுறது, இப்படியெல்லாம் சொன்ன உடனே கண்ணனுக்கு அப்படியே ரொம்ப குஷியாயிடுது. ஏன்னா இத்தனை நாளி நம்மளை பிரணய கோபம் காட்டிண்டு திட்டிண்டு என் கிட்டேயே வராதப்போ அப்படி இப்படின்னு நம்மளை ரொம்ப அலக்கழிச்சவர்கள் இப்போ கொஞ்சம் இடம் கொடுக்கிறார்கள். ஏதோ நாம் என்ன நினைக்கிறோங்கிறத அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிறார்களே. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் இப்போ இவர்களுக்கு வந்துடுது. அதுவும் இல்லாமல் தாழ வார்த்தை சொல்கிறார்கள். நாங்கள்லாம் அறியா சிறுமிகள், பாலைகள், இவர்கள் வாயிலிருந்து நன்னா கூட வருமே நீச்சனே நிறைவொன்றுமில்லேன். இதெல்லாம் ஆண்டாளுடைய திருவாக்களை எங்கேயும் பார்க்க முடியாது. எல்லாம் ரொம்ப கம்பீரமான ஸ்ரீசுக்தியாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த கோதை குழாமில் ரொம்ப தாழ நின்றுண்டு வார்த்தை சொல்கிறதுன்னு ஒரு கட்டம் இப்போ வந்திருக்கே அப்படின்னு நினச்சிண்டு கண்ணன் உடனே பிரகாசமாக ஆனோம். அப்போது ஆண்டாள் பார்க்குறா, ஓதமா கடல் வண்ணா வர்ணிக்கிறா. உடனே ஆண்டாள் எப்போவுமே அந்த ரூப சௌந்தரியத்தில் ரொம்ப ஈடுபடுவா. பெரிய பிராட்டியார் பகவானுடைய கல்யாண குணங்களில் ரொம்ப ஈடுபடுவா. ஆண்டாள் பூமி பிராட்டியார் பகவானுடைய சௌந்தரியத்தில் ரொம்ப ஈடுபடுவா. இவருடைய திருமொழியை உற்று நோக்கினா ஒரு இன்சைட் அப்படிங்கும்படி பார்த்தா இந்த அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கும். அதுபோல இப்போ கண்ணன் இவள் இப்படி கொஞ்சம் தாழ வார்த்தை சொன்ன உடனே தன் திருவுள்ளத்தை புரிஞ்சுண்டு வழிக்கு வருவா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு அப்படியே பிரகாசிச்சான், ஒளி வீசினான். அந்த ஒளியை பார்த்துட்டு ஓதமா கடல் வண்ணா அப்படிங்கிறா. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு வேத வாக்கியம். உலகத்துல எந்த பொருட்கள்லாம் ஒளி வீசுறதோ அவ்வளவு ஒளியும் இவனுடைய ஒளியிலிருந்து தெரித்த ஒரு சிறு துளி தான். அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம் எம்பெருமான் இடத்துல உண்டு. ஒளி விஞ்சி இருப்பவன் எம்பெருமான். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அப்படின்னு ஆழ்வார் திருவாக்கு. அப்ரமேயம் கி தத்தேஜோ எஸ்யசா ஜனகாத்மஜா அப்படின்னு ரிஷிவாக்கியம். சீதா பிராட்டியோட சேர்ந்திருக்கும் போது எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் ஒளிவிஞ்சி திகழ்கிறான் அப்படின்னு ரிஷிவாக்கியம். அவாபசோபாம் அதிகாம் முகுந்தகா அப்படின்னு ஆச்சாரியோக்தி. ருக்மிணி பிராட்டிய கைத்தலம் பற்றின உடனே கண்ணன் இன்னும் ஒளி வீசினானாம். முன்னமே கண்ணன் ரொம்ப ஒளி பொருந்திய திருமேனி உடையவன். அந்த ருக்மிணி தேவிய அப்படி அவளுடைய ஊருக்கு தேரை எடுத்துட்டு போய் அவளுடைய கைத்தலத்தை பற்றின உடனே சரணாகத ரக்ஷணமாச்சே அந்த ஸ்வரூபம் அப்படியே ஒளி வீசி திகழ்ந்ததாம் அப்படின்னு ரசிக்கிறார்கள் ஆன்றோர் எல்லாம். அப்படி இருக்கிறச்சே ஆண்டாள் கோஷ்டி இப்படி தனக்கு வசப்படுவா போல ஆன உடனே இவன் ஒரு பிரகாசத்தை கூடுதலா காட்டுறான். அப்போ ஆண்டாள் வர்ணிக்கிறா, ஓதமா கடல் வண்ணா. அப்படியே இப்போ உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா, அலைக்கடல் மாதிரி இருக்க. ஓதம்னா அலை, அலைக்கடலை போல இருக்க. அப்படியே பெரிய கடல், அதுல என்ன ஒரு நிறம் இருக்கும், நல்ல அலைகள் வீசக்கூடிய பெரிய கடலை பார்த்தா கார்கடலா இருக்கும், நல்ல கருப்பா இருக்கும், அழகா இருக்கும், அந்த கருப்பு குளுமையா இருக்கும். அது போல இருக்கு இப்போ உன்னுடைய நிறம். கணஷ்யாம மூர்த்தியா இருக்க.
இப்படியெல்லாம் கொஞ்சம் ஆரம்பித்த உடனே கண்ணனுக்கு ரொம்ப இடம் கொடுத்து போயிடுத்து. பிரணய கோபம் காட்டினாலே இவன் கையை பிடிச்சி இழுப்பான். கொஞ்சம் வேற ஆரம்பித்த உடனே இவர்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்து போயிடுத்து. கண்ணனுக்கு இவர்களுடைய கொஞ்சல் ரொம்ப இடம் கொடுத்துருது, துணிச்சலை தந்துருது. இனிமேல் நம்ம வடிவழகளை இவ்வளவு ஈடுபட்டுட்டார்கள் இல்லையா, இனிமேல் நாம் என்ன பண்ணினாலும் விளக்க மாட்டார்கள் அப்படின்னு நினச்சிண்டு மெல்ல போய் இவர்களை தொடர்றது மாதிரி சிற்றில் அழிக்க போகிறோம். அப்போது அதை ஆணையிட்டு விளக்குறார்கள், சபதம் பண்ணுறார்கள். ஓதமா கடல்வண்ணா உன் மணவாட்டி மாரோடு சூழரும். சூழரும் அப்படின்னா சத்தியம்னு அர்த்தம். உன்னுடைய பிராட்டிமார் மேல் ஆணை, நீ இதை அழிக்கக்கூடாது. ஓதமா கடல்வண்ணா உன் மணவாட்டிமாரோடு சூழரும். உன்னுடைய பிராட்டிமார் மேல ஆணையிட்டு சொல்றேன், இதை நீ அழிக்கக்கூடாது. திருவானை நின்னானை கண்டாய் அப்படின்னு முன்னமே ஆழ்வாருடைய திருவாக்கு. இவெல்லாம் பேசிற்றே பேசும் ஏக கண்டர்கள். அதனால ஒரே மாதிரி தான், சகிருதயமாக தான் இவர்களுடைய பேச்சும் இருக்கும். அதனால சுவாமி நம்மாழ்வார் அடியொற்றி ஆண்டாலும் இதையே சொல்றாள், உன் மணவாட்டி மாரோடு சூழரும். இந்த இடத்துல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஒரு சுவையான விஷயத்தை எடுத்து காட்டுறார். சேதுபந்தம் திருத்தினாய் உன் மணவாட்டி மாரோடு சூழரும். அதாவது இந்த இடத்துல பகவான ராமபிரானாக வச்சு ஆண்டாள் பாடுறா. அந்த சமுத்திர கரையில சேது அணை கட்டினவனே உன்னுடைய மனைவிமார் மேல் ஆணை அப்படின்னு சொல்றது ஒரு சிறந்த மர்மோக்தி அப்படின்னு இங்க பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருவாக்கு. வியாக்கியானம் என்ன இருக்கு, உனக்கு எத்தனை பேர் கிடக்கிறது எங்களை ஒழிய என்கை சால மர்மமிரே அப்படின்னு இவருடைய வியாக்கியான பங்கி. அதாவது இந்த இடத்துல ஆண்டாள் ஒரு மர்மோக்தியை சொல்றா. முதல்ல இந்த பாசுரத்தினுடைய முதல் வரியில எங்களுக்கு மர்மோக்தி எல்லாம் பேச தெரியாது, நீ இப்படி இரட்டை அர்த்த வச்சனங்களை எல்லாம் பேசுற, இரு பொருள் பட பேசுற, அதற்கு ஈடு கொடுத்து மர்மமா பேசுறதுக்கு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னவள் அடுத்த வரியிலேயே மர்மோக்தியா பேசுறான். ஏன்னா சேதுபந்தம் திருத்தினாய் உன் மணவாட்டிமாரோடு சூழரும் அப்படின்னா, பாலம் கட்டினவனே அந்த கடல்ல சமுத்திர கரையில போய் தர்பசயனம் கடந்து சமுத்திரத்து மேல பாலம் கட்டினவனே உன் மனைவியர் மேல் ஆணை அப்படின்னு சொன்னா, ஏகதார விரதனா இருக்கிற ராமரை குறித்து இப்படி பகுவச்சனத்துல மனைவியர் அப்படின்னு சொன்னா இதுல ஏதோ விஷமம் இருக்கு, இதுல ஏதோ உள்ளர்த்தம் இருக்கு, உள்ள இவளுடைய திருவுள்ள குறிப்பு வேற ஏதோ இருக்கு. என்னன்னா ரெண்டு விஷயம். அதாவது பிரசித்தமா சீதா பிராட்டி தான் ராமபிரானுடைய மனைவி, பிராட்டி தேவி. ஆனாலும் பெருமாளுடைய பெருமைக்கு பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம்னு ரிஷிகளே மயங்குறார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் இடத்துல, சக்கரவர்த்தி திருமகன் இடத்துல எத்தனை பெண்கள் மனசுக்குள்ள நாயிகா பாவத்தில் ஈடுபட்டிருப்பார்கள், அவ்வளவு பேரும் மணவாட்டிமார் தான் அப்படின்னு நினைச்சுண்டு ஒரு அர்த்தம். இன்னொரு அழகான அர்த்தம் வியாக்கியானத்தில், உனக்கு ஏகதார விரதனா இருக்கக்கூடிய உனக்கு எங்களை விட்டா என்ன ஆளே இல்லையா, எவ்வளவு மனைவிமார் இருக்கா அப்படின்னு சொல்றதுலேருந்தே தானும் அந்த பிராட்டிமார் கோஷ்டியில் ஒருவள், ஒரு தீ அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அர்த்தமும் இதுல இருக்கு. அந்த பிராட்டிமார்களுக்குள்ளே தானும் ஒரு தீ. அதனால மனைவிமார், இந்த மணாட்டிமார் அப்படின்னு சொல்றதுல ரெண்டு. ராமபிரான் இடத்துல மனசால எத்தனையோ பெண்கள் ஈடுபட்டிருக்கார்கள் நாயிகா பாவத்தோட, அது ஒரு அர்த்தம். அந்த கோஷ்டியில அடியேனும் உண்டே அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால இது ஒரு சிறந்த மர்மோக்தி அப்படின்னு ரசிக்கிறார் இங்கே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. உன் மணவாட்டி மாரோடு சூழரும் சேது பந்தம் திருத்தினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலை. சேது பந்தம் நீ எப்படி கட்டின, பிறப்பிலேயே பலமுடைய க்ஷத்திரிய குலத்துல நீ பிறந்திருக்க, அதற்கும் மேல நீ புருஷோத்தமன், உன்னுடைய தோள் வலிமை எப்பேற்பட்டது, தோள் கண்டார் தோளே கண்டார்னு ஆண்களே மயங்கும்படியான தோளாத தனி வீரன் நீர். அப்படி இருந்துட்டும் குரங்கு படையையும் கரடி படையையும் துணையா கொண்டு கல்லும் மண்ணும் போட்டு அந்த கடல் மேல அணைய கட்டினீங்க இல்லையா, நீ அந்த அணைய கட்டின இல்லையா, அந்த அணைய கட்டுறதுக்கு நீ என்ன பாடுபட்ட, உன்னுடைய பெருமைக்கு அந்த அணையே ஒரு சிற்றில் தானே, அந்த அணைய கட்ட நீ என்ன பாடுபட்ட, அதே போலதான் நாங்களும் எங்கள் சிற்றில இழைக்கிறதுக்கு படாத பாடுபட்டிருக்கோம். ஏதோ நீங்க தான் சமுத்திரத்துல அணை கட்டினாதான் பெரிய பாடுன்னு நினைச்சுட்டு இருக்கேளா, எங்களுடைய வயசுக்கு எங்களுடைய அந்த மார்தவத்துக்கு நாங்கள் மணல் வீடு கட்டுறதே நீங்கள் அந்த பாலம் கட்டினதுக்கு சமம், எங்களுடைய சிற்றிலே பாலத்துக்கு சமம்தான், அவ்வளவு பாடு நாங்களும் பட்டு கட்டியிருக்கோம்.
நீங்கள் கட்டினாதான் அது பெரிய பாடா? நாங்கள் மணல் வீடு கட்டினாலும் அது பெரிய பாடு தான். எங்களுடைய பாடு உங்கள் பாடை விட குறைந்தது இல்லை. அதனால் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே, வலிய வந்து இப்படி எங்களுடைய சிற்றில் அழிக்கிறத விட்டுட்டு உங்களுடைய சிற்றில் இருக்கு இல்லையா, அங்கே கடலில் ராமசேது ராமர் பாலம் இருக்கு இல்லையா, அதை போய் காப்பாற்றுற வேலையை பாருங்கோ. அதை யாரும் அழிச்சிடாம அதை அப்படியே எம்பெருமானுடைய அந்த ஸ்மரணத்தை எப்பவும் தந்துண்டு காலகாலத்துக்கும் இருக்கும்படியா அதை யாரும் அழிச்சிடாம உங்கள் சிற்றில போய் காப்பாற்றுற வேலையை பாருங்கோ. எங்கள் சிற்றில அழிக்கிறதுக்கு நீங்கள் வராதிங்கோ அப்படின்னு இங்கே மரியாதா புருஷோத்தமன் எம்பெருமான் ராமனாக வைத்து இந்த பாசுரத்தை அருளி செய்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள். 8வது பாசுரம். வட்டவாய் சிறு தூதையோடு சிறு சுளகும் மணலும் கொண்டு இட்டமா விளையாடு ஓங்களை சிற்றிலீடழி தென்பயன் தொட்டுதைத்து நலியில் கண்டாய் சுடர் சக்கரம் கையில் ஏந்தினாய் கட்டியும் கைத்தால் இன்னாமை அரிதியே கடல் வண்ணனே. வட்டவாய் சிறு தூதையோடு, தூதை அப்படின்னா சின்ன பானைன்னு அர்த்தம். இவர்கள்லாம் இந்த மணல் வீடு கட்டுறதுக்குன்னு சில சாமகிரியைகள்லாம் வச்சிருக்கார்கள், சில உபகரணங்கள் அதெல்லாம் வச்சிருக்கார்கள். அது என்னன்னு இங்கே சொல்றா. வட்டமான வாய் உடைய சின்ன பானை. அது எதுக்குன்னா அந்த வண்டல் மண்ணெல்லாம் அந்த ஆத்தங்கரைக்கு போய் அள்ளிண்டு வரணுமே, ஜில்லுன்னு வண்டல் மண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னு முன்னமே சொல்லியிருக்காளே, அதனால அதெல்லாம் போட்டுக்கிறதுக்காக ஒரு சின்ன பானை. அந்த குழந்தைகள்லாம் சொப்பு சாமா வச்சுட்டு விளையாடுற மாதிரி இவள் சின்ன பானையை வச்சுட்டு இருக்கான். இந்த ஒரு தோழியும் ஆண்டாளும் தோழிகளும் கையில் சின்ன தூதை, அதற்கு தூதைன்னு பெயர். சின்ன வாய் உடைய பானை, வட்டமான வாய் உடைய சிறிய பானையை எடுத்துட்டு நாங்கள்லாம் அந்த ஆத்தங்கரைக்கு போய் அந்த வண்டல் மண்ணெல்லாம் அள்ளி போட்டுக்கிறதுக்கு இந்த பானை வட்டவாய் சிறு தூதையோடு சிறு சுளகு வச்சுட்டு இருக்கோம். எதுக்கு அந்த சுளகுன்னா முரம்னு அர்த்தம். அரிசி புடைக்கிறதுக்கு முரம் வச்சுட்டு இருப்பா ஆற்றுல. இவர்கள்லாம் இவர்களுடைய விளையாட்டு சாமான்ல சின்னதாக ஒரு முரம் வச்சுட்டு இருக்கா அந்த சுளகு. அது எதற்குன்னா இந்த வண்டல் மண்ணெல்லாம் அப்படியே கல்லு மண்ணும் கலந்துருக்குமே, அதெல்லாம் போட்டு நன்னா முரத்தில் போட்டு புடைக்கிறதுக்காக. புடைச்சாதான் அந்த உமியெல்லாம் நீங்கி அந்த பெரிய பருக்கை கற்கள்லாம் நீங்கி நல்ல நைஸாக நுண்ணிய மணலாக கிடைக்கும். அதற்காக ஒரு சுளகு நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். வட்டவாய் சிறு தூதையோடு சிறு சுளகும் மணலும் கொண்டு அப்படி புடைச்சு சலிச்சு எடுத்த அந்த மணலை எல்லாம் ஒரு இடத்துல அழகாக குமிச்சு வச்சுட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டு இட்டமா விளையாடுவோங்களை. இப்படியெல்லாம் நாங்கள் ரொம்ப மெனக்கெட்டுண்டு ஆசையாக விளையாடின்னு இருக்கோம். இட்டமா விளையாடுவோங்களை எங்களுடைய இப்படி நாங்கள்லாம் ரொம்ப இந்த வீதியில் தோழிகளோடு சேர்ந்துண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் தெருக்களில் ஆசையாக இஷ்டப்பட்டுண்டு விளையாடிண்டு கும்மாளம் அடிச்சுண்டு நாங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக திரிஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய இந்த மணல் வீடு சிற்றில வந்து அப்படி அழிக்கிறதுல உனக்கு என்ன அத்தனை சந்தோஷம்? இதை அழிக்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னிடத்துல அனாவசிய வியாபாரம்னு எதுவுமே கிடையாதே. இதை எதுக்கு தேவையில்லாமல் நீ வந்து அழிக்கிற? நீ அழிச்சிட்டியானா மறுபடியும் உட்காந்து இவ்வளவு மெனக்கெட்டு எங்களால் இதை கட்ட முடியுமா? நாங்கள்லாம் அபலைகளான பெண்களாச்சே, ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியவர்கள் மறுபடியும் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ண முடியுமா? இதை அழிக்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? கண்ணன் சொல்கிறான், இதுவே எனக்கு ஸ்வயம் பிரயோஜனம் தானே. என்னிடத்துல அனாவசிய வியாபாரம் கிடையாதுன்னு சொல்கிறீங்களோ இல்லையோ, உண்மைதான். அது அனாவசிய வியாபாரம் இல்லை. உங்கள் சிற்றில் அழிக்கிறதே எனக்கு பலப்பிராப்தி. இதுவே எனக்கு ஸ்வயம் பிரயோஜனம். இதனால வேற என்ன பிரயோஜனம்னு யோசிக்க வேண்டாம். அக்கார வடிசில் சாப்பிட்றோம், இதனால என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு நினச்சிண்டா சாப்பிட்றோம்? வாயில் போட்டுண்டா நன்னா இருக்குது சாப்பிட்றோம். அதுபோல் எனக்கு உங்கள் சிற்றிலெல்லாம் அழிச்சா நன்னா இருக்குது அழிக்கிறேன். ஸ்வயம் பிரயோஜனம். பிரயோஜனத்துக்கு வேற ஒரு பலப்பிராப்தி உண்டா என்ன? இதுவே எனக்கு ஸ்வயம் பிரயோஜனம். இப்படியெல்லாம் நீ அழிச்சாட்டியம் பண்ணினியானா பெரியோர்களை கூட்டின்னு வந்து புகார் பண்ணி இதை தடுக்கிற வயசும் எங்களுக்கு இல்லை, அதை தடுக்கக்கூடிய ஒரு அறிவும் எங்ககிட்ட இல்லையே. இப்படி நீ இந்த சிற்றில் அழிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு இப்படியெல்லாம் இவர்கள் கேட்ட உடனே, உங்களுடைய சிற்றில கலைக்கிறதே எனக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து சிற்றிலத்தான் கலைக்க போறான்னு பார்த்தா இவர்களை வந்து தொட்டான். அப்போ ஆண்டாள் கோவிச்சுண்டு சொல்றா,
எங்களை எதுக்கு நீ வந்து தொடுற? நீ ஒரு கலப்படம். எத்தனை பேரை நீ தொட்டிருப்ப, எத்தனை பேரை தொட்டு வந்த திருமேனியோ இது. எங்களை வந்து எதுக்கு தொடுற? நீ ஒரு கலப்பட கண்ணன், நீ ஒரு விபரீத ஸ்பர்ஷமுடைய எம்பெருமான். நீ துரியோதனன் வீட்டுக்கும் போய் உட்காருவ, திருதராஷ்டிரனுக்கும் விஸ்வரூபம் காட்டுவ. நீ ஒரு சரியான கலப்படம். அதனால எங்களை வந்து தொடாத, அவ்வளவு பேரையும் தொட்ட கையால எங்களை வந்து தொடாத அப்படின்னு கோவிச்சுக்கிறான். தொட்டு இப்படி சொன்ன உடனே கண்ணன் என்ன பண்றான், அது என்னது, நான் வந்திருக்கேன் அப்படி என்னோட விளையாடாம என்னமோ வார்த்தைக்கு வார்த்தை கோவப்படுறாளே அப்படின்னு உடனே இவனும் பிரணய ரோஷத்தை காட்டிண்டு மடியில திருவடிகளை வச்சு இப்படி எடறது போல ஒரு உத விடுறான். லேசா இப்படி எடறது போல, உதைக்கிறது போல இடறுகிறான் இவர்கள் இடத்துல. உடனே தொட்டு உதைத்து நலியேல் கண்டாய் அப்படிங்கிறார்கள். இப்படி தொடறது, எங்களை உதைக்கிறது, இந்த விஷமத்தனங்கள்லாம் நீ விடவே மாட்டியா? இப்படியே தீம்பு பண்ணிட்டே தான் இருப்பியா? ஏன் நான் தொட்டா உங்களுக்கு அவ்வளவு கசக்கிறதா அப்படிங்கிறான். நான் ஈஸ்வரனாச்சே, நான் சர்வேஸ்வரனாச்சே, நான் தொடறதுக்கு அவாவா காத்துன்னு இருக்காளே, நான் தொட்டா உங்களுக்கெல்லாம் அவ்வளவு கசக்கிறதோ அப்படின்னு சொல்லிண்டே அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டின மாதிரி தன்னுடைய அந்த அந்த புஜங்களை எல்லாம் அந்த அழகை காட்டி உடனே அப்படியே சங்கு சக்கர தரணா அவர்களுக்கு சேவை சாதிக்கிறான். தொட்டுதைத்து நலியேல் கண்டாய் சுடர் சக்கரம் கையில் ஏந்தினாய். அப்படியே சங்க சக்கர தரணா சேவை சாதிச்ச உடனே இந்த சேவையை பார்க்கறதுக்கு ரிஷிகள் எல்லாமே தபஸ் பண்றா தெரியுமா? என்னுடைய விஷ்ணு ரூபத்தை பார்க்க அவ எல்லாமே தபஸ் பண்றா. நீங்க என்னமோ ரொம்ப அழுத்துக்கிறீங்களே, ஏன் உங்களுக்கு ரொம்ப கசக்கிறதோ அப்படின்னு கேட்டதும் இவள் சொல்றா, அது உன்னுடைய இந்த ரூபம் என்னமோ திவ்யமா தான் இருக்குப்பா. நீ கோபிகைகளுக்கே அப்பூச்சி காட்டுகின்றான்னு அடிக்கடி சங்க சக்கர தரணா சேவை சாதிப்பியே, ரூபம் என்னமோ திவ்யமா தான் இருக்கு. அவர்களே கூட இதை பார்த்து பயந்து தான் ஓடுவார்கள். நீ அந்த கிருஷ்ண ரூபத்தையே காட்டு, இந்த விஷ்ணு ரூபத்தை நாங்கள் பார்க்கலன்னு பயந்து ஓடுவார்கள். அப்படி அப்பூச்சி காட்டுறவன் நீ எங்ககிட்ட வந்து நீ இப்போ சட்டுன்னு சங்க சக்கர தரணா சேவை சாதிக்கிற. கூறாராழி வெண்சங்கேந்தி வாராயின்னு அன்புடையார்லாம் ரொம்ப உன்னை கொஞ்சுவாதான் இப்படி பார்த்தா. அதெல்லாம் சரிதான். ஆனால் கட்டியும் கைத்தால் மனசு ஒரு விஷயத்துல விட்டு போயிடுத்துன்னா கல்கண்டே கொடுத்தா கூட அவ வந்து நம்ம கையில கல்கண்டு கட்டிய ஒரு கருப்பங்கட்டியவே கொடுத்தா கூட அதை வாயில போட்டுட்டாலும் கசக்க தான் செய்யும். அப்படிதான் ஆயிடுத்து இப்போ உன் விஷயத்துல எங்களுடைய நிலைமை. கரும்பு கட்டியே ஆனாலும் நெஞ்சு கசந்துருத்துன்னா இனிக்காது. அதுபோலதான் நீ படுத்துற பாடு, எங்களை போட்டு நீ பண்ற ஹிம்சை, இதெல்லாம் மனசு அப்படியே தளர்ந்து போச்சு. எங்களுடைய நீர்மையை நீ அழிக்கிற. நாங்கள்லாம் எவ்வளவு எளிமையா உன்கிட்ட பழகக்கூடியவா, எங்களை அப்படியே நீ டஃப்பா ஆக்குற. காட்டின்யம் உடைய ஸ்திரீகளா எங்களை நீ ஆக்கிட்ட இல்லையா? அதனால நீ என்ன அழகை காட்டினாலும் எங்களுக்கு இப்போ கசப்பாதான் இருக்கு. கட்டியும் கைத்தால் இன்னாமை அரிதியே கடல் வண்ணா, கடல் வண்ணனே அப்படின்னு இங்க மறுபடியும் ஒரு மர்மோக்தி இந்த இடத்துல. ஏன்னா கடல் வண்ணனேன்னு ஏன் சொல்றான்னா, ஆண்டாள் எப்பவுமே ஆண்டாளுடைய ஒவ்வொரு வாக்கியத்தையும் கவனிக்கணும், வார்த்தையையும் கவனிக்கணும். ஒன்னொன்னுத்துலையும் ஒரு ஒரு அர்த்த புஷ்டி இருக்கும். இந்த இடத்துல ஏன் கடல் வண்ணனேங்கிற நாமத்தை பயன்படுத்துறாள் அப்படின்னா, கடல் இம்மாம் பெருசுக்கு இருந்தாலும் ஆயாசமா இருக்குன்னா அப்படியே ஒரு கைப்பிடி ஜலத்தை அள்ளி முகத்துல தெளிச்சுக்க முடியாது. ரொம்ப சோர்வா இருக்குன்னா கடல்லேருந்து ஒரு பிடி ஜலத்தை அள்ளி அப்படியே முகத்துல உடம்புல எல்லாம் தெளிச்சுக்க முடியாது. பிசு பிசு பிசுன்னு ஆயிடும், உடம்பெல்லாம் அரிக்கும், உப்பு ஜலமா அரிக்கும். சரி, ரொம்ப தாகமா இருக்கு, இவ்வளோ ஜலம் இருக்கே கடல்லன்னு ஒரு கைப்பிடி அள்ளி குடிச்சிட முடியாது, உப்பு கரிச்சு கொட்டும். அது மாதிரி தான் ஏன் நீயும் என்ன அழக வேணா காட்டு, நீ ஓதமா கடல் வண்ணனாரு, நீ என்ன சங்க சக்கர தரணாரு, நீ என்னதான் எங்களை வந்து தொடுறது, உன்னுடைய அழகை காட்டுறது, பேசுறது, இரு பொருள் பட நடந்துக்கிறது எல்லாம் பண்ணு. ஆனாலும் மனசு விட்டு போனதுனால எங்களுக்கு அதெல்லாம் கசப்பாக தான் இருக்கு. எப்படி கடல் அவ்வளோ பெருசு இருந்தாலும் ஒருத்தருக்கும் பிரயோஜனப்படாதோ அது மாதிரி தான் நீயும். என்னதான் நீ வந்து உன்னுடைய அழகுகளை காட்டினாலும் பிரயோஜனமே இல்லை எங்களுக்கு, போ அப்படின்னு மறுபடியும் பிரணய ரோஷம் இந்த இடத்துல. கட்டியும் கைத்தால் இன்னாமை அரிதியே கடல் வண்ணனே. 9வது பாசுரம். முற்றத்தோடு புகுந்து நின் முகம் காட்டி பொன்முறுவல் செய்து சிற்றிலோடெங்கள் சிந்தையும் செய்தைக்க கடவையோ கோவிந்தா. முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுற நீண்டளந்து கொண்டாய் எம்மை பற்றிமை பிணக்கிட்ட கால் இந்த பக்கம் நின்
என் சொல்லார். இப்படியே இவர்களுக்குள்ள வார்த்தையாடிண்டு பிரணய ரோஷம்தான் வளர்ந்துட்டே போகிறது. பொதுவாக ஸ்ருங்கார சாஸ்திரங்களில் பிரணய ரோஷத்தை எத்தனை நேரம் நீட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு விசாரம் வந்தது. அதற்கு ரசிகர்கள்லாம் பதில் சொல்லும் பொழுது சந்திரோதயம் ஆற வரையிலும் தான் நீட்டிக்கலாம், அதற்கு மேலேயும் பிரணய கலகத்தை வளர்த்துட்டே போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரசமான வாக்கியங்கள் இதெல்லாம். ஒரு நாயகன் நாயகிக்குள்ள ஏதோ ஒரு ஊடல் வருது அப்படின்னா ஏதோ ஒரு அரை நாள் அதை நீட்டிக்கலாமே ஒழிய சந்திரோதயம் ஆனப்புறம் அவர்கள் அந்த ரசத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு இதெல்லாம் ஒரு விசாரம் அழகாக பண்ணியிருக்கார்கள். ஸ்ரீரங்கத்திலேயே அதை பார்க்கலாம். காத்தால ஆரம்பிக்கும் பிரணயகலக உற்சவம், நல்ல உச்சி கால பூஜை ஆகரச்சே 2 பேரும் சேர்த்தி கண்டுடுவான். அவ்வளோதான், அரை நாள் தான் அந்த சண்டை நடக்கும். அப்புறம் பார்த்தா நமக்கெல்லாம் சேர்த்தி சேவையில் திவ்ய தம்பதி சேவை சாதிப்பா அப்படின்னு அந்த உத்தம நாயக நாயகி ரொம்ப நீட்டிக்க மாட்டா பிரணய கலகத்தை அப்படின்னு எல்லாம் ரச கிரந்தங்களில் இதெல்லாம் ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த 9வது பாசுரத்தில் அந்த சம்ஸ்லேஷத்தை விவரிக்கிறாள். முற்றத்தோடு புகுந்து இந்த ஆண்டாளும் தோழிகளும் இவெல்லாம் இப்போ என்ன பண்ணுறா, ஒத்தருக்கொத்தர் முணுன்னு பேசிக்கிறான். அப்படியே சீக்ரெட் பேசுவா அந்த சின்ன குழந்தைகள்லாம். ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு அப்படியே காது கிட்ட போய் காதை கடிக்கிற மாதிரி பேசுவாள். அதுபோல் கோதை இப்போ தன் தோழிகள்கிட்டெல்லாம் பேசுகிறா. என்ன சொல்கிறான்னா, இந்த கண்ணன் ஏதோ வந்து விளையாடிட்டு போவான்னு பார்த்தா ரொம்ப எல்லை மீறி நடந்துக்கிறான், ரொம்ப வரம்பு மீறுறான், நம்மளிடத்துல ஏதோ சம்ஸ்லேஷத்தை எதிர்பார்க்குறான். இவன் ஒரு பாத சேவையை நம்மக்கிட்ட ஆசைப்படுறான், ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்க்குறான் நம்ம இடத்துல. இவன் பார்க்கும்படியாக நாம் இப்படி விளையாடிண்டே இருந்தோமானா இவன் தீம்பு விஷமங்கள்லாம் குறும்புத்தனங்கள்லாம் இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகும். அதனால இவன் எதிர நாம் நிற்க வேண்டாம், நாம் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுட்டுருவோம். இவன் எதிர நின்னா நாம் தனியாக நின்னாலே நம்மளை விடமாட்டான், இதில் கோஷ்டியாக வேற நிற்கிறோம். அதனால சந்தேகமே வராது, ஊரா இருக்குன்னு என்ன வேணா பண்ணுவான், இஷ்டத்துக்கு நடந்துப்பான், வரம்பு மீறுவான், எல்லாம் மீறுவான். இவனுக்கு லோக அபவாதத்தை நினச்சி பயமே கிடையாது. நாமளும் பொம்மநாட்டிகள் கட்டுங்காவலமாக இருக்க வேண்டியவா. அதனால் நாம் என்ன பண்ணலாம், இவன் கண்ணெதிரே நிற்க வேண்டாம், நம்மளோட ரொம்ப வம்பு பண்ணிகிட்டே இருக்கான் வந்ததுலேருந்து. அதனால் எங்கேயாவது நம்ம ஓடி போய் ஒளிஞ்சுப்போம். அந்த நம்ம தோழிகளில் ஒருத்தி இருக்கா இல்லையா, அவளுடைய ஆற்று கூடம் நல்ல பெருசு. அவன் அந்த மேலமாட வீதியில் இருக்கு இல்லையா, அந்த ஆற்று கூடம் தான் நல்ல பெருசு. அதனால நாம் எல்லாரும் அவாத்து கூடத்துக்கு போயிட்டா அவ்வளோ பேருக்கும் அது இடம் கொடுக்கும். அப்படி ஒரு பெரிய முன்கட்டு பின்கட்டு இருக்கக்கூடிய திருமாளிகை அது. அதனால அந்த ஆற்றுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுப்போம். ஆனால் நாம் இப்படியே கும்பலாக போனால் இவன் அப்படியே நம்மளை பின்தொடர்ந்து வந்துடுவான். அதனால நாம் இப்படியே கூட்டமாக போகக்கூடாது, களைஞ்சிடணும். களைஞ்ச ஆளுக்கு ஒரு திக்கில் போய் திசைக்கு ஒருவராக அப்படியே களைஞ்சு போய் அவாத்துல எல்லாரும் சந்திச்சுன்றணும் அப்படின்னு இவெல்லாம் ஒருத்தருக்கொத்தர் ரகசியம் பேசின்ட்டான். ஒருத்தருக்கொத்தர் கஞ்சாடை காமிச்சு வாயால் காதுகிட்ட போய் எதையோ சொல்லி முணுன்னு கிசுன்னு எதையோ சொல்லிண்டு இவர்கள்லாம் இப்படியே ஒருத்தருக்கொத்தர் அந்த விஷயத்தை பரிமாறின்ட்டான். அவாத்து கூடத்துக்கு எல்லாரும் வந்துட வேண்டியது, அங்கே நாம் சந்திப்போம், அங்கே வச்சுப்போம் நம்ம விளையாட்டெல்லாம். இவன் ரொம்ப நம்மளை பாடாப்படுத்துகிறான், நம்ம இடத்துல இவன் சம்போகத்தை எதிர்பார்க்குறான், எல்லாத்துக்கும் இடம் கொடுத்ததுன்னா இவனுக்கு ரொம்ப அதிகமாக இவன் மிடுக்கு காட்ட ஆரம்பிச்சிடுவான். அதனால நம்மளாம் ஓடி போய் ஒளிஞ்சுட்டுலாம் அப்படின்னு கண்ணாமூச்சி ஆடுறது போல இவர்கள்லாம் களைஞ்சார்கள். அங்கேருந்து கண்ணன் எதிரியே எல்லாம் திக்காளிக்கு ஒருத்தராக களைஞ்சு அந்த ஒரு பெண் ஆண்டாளுடைய தோழிகளில் ஒருத்தி, அவளுடைய பெரிய கூடம் இருக்கிற ஆற்றுக்கு எல்லாரும் போயிட்டார்கள். பெரிய முத்தம் இருக்குது அவ்வாத்துல, பெரிய கூடம், நல்ல பெரிய திருமாளிகையாக இருக்குது அது அந்த வீடு. முற்றத்தோடு புகுந்து இவர்கள் எல்லாம் அந்த ஆற்றுல போய் கொல்லக்கதவு, வாசக்கதவு, ஜன்னக்கதவுன்னு எல்லாத்தையும் தாப்பா போட்டுட்டார்கள். ஏன்னா இவன் எங்கேயாவது நைஸா நுழைஞ்சு வந்துட போறானே அப்படின்னு இருக்கிற எல்லா வழிகளையும் அடைச்சிட்டு அந்த ஆத்து கூடத்துல எல்லாரும் கோஷ்டியா கூடி நிற்கிறார்கள். அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு துளசி வாசனை அடிக்கிறது. அப்பா கம்முன்னு ஏதோ துளசி சுகந்தம் வீசுறது. திருத்துழாய் நறுமணம் உனக்கு தெரியறதா பாரு? ஆமா தெரியறது. ஏதோ புஷ்ப சுகந்தமும் சேர்ந்துன்னா வீசுறது, பரிமள சுகந்தமா இருக்கே, புஷ்ப சுகந்தமும் சேர்ந்து வீசுறதே. அட ஆமா, துளசி வாசனையும் வீசுறது, புஷ்ப சுகந்தமும் தெரியறதே. அங்க பாரு ஏதோ லேசா மயிர்பீலி தெரியறது. எனக்கு வெண்ணெய் வாசனையே அடிக்கிறது, நீல ஜோதியா பலன்னு ஏதோ தெரியறது. அடக்கடவுளே, இந்த கண்ணன் இங்க வந்துட்டானே, எப்படி இது வந்தது?
இது என் புகுந்தது இங்கு, நாம எல்லாம் மறைஞ்சு ஒளிஞ்சுதானே வந்தோம், இவனுக்கு தெரியாம தானே வந்தோம். ஏண்டி நீ ஏதாவது தோது சொல்லிட்டியா, ஜாட காமிச்சிட்டியா அவன்கிட்ட, அங்க வந்து சேருன்னு நீ ஏதாவது கஞ்சாட காமிச்சியா, எப்படி இவனுக்கு தெரிஞ்சுது? நாம எல்லாம் மறைஞ்சு நமக்குள்ள முணுமுணுத்துண்டு ரகசியம் பேசிண்டு நைஸா வந்து இந்த ஆத்து கூடத்துல கூடி கொள்ளக்கதவு வாசக்கதவு ஜன்னக்கதவுன்னு எல்லாத்தையும் சாத்திட்டோம். எப்படி இவன் வந்து நிக்கிறான் நமக்கு முன்னாடியே, இந்த கூடத்துல இவன் வந்து நிக்கிறான் பாரு அப்படின்னு அந்த பால கண்ணனை பார்த்து அப்படியே அவன் சின்ன சிறுவனா 7 வயசுக்கு நிக்கிறான் இவாளுக்கு நடுவுல. அப்படி நிக்கிற இந்த கண்ணனை பார்த்து இவாள்லாம் மலைச்சு மலைச்சு பேசுறா, திகச்சு போய் பாத்துக்கிறா, ஒருத்தர ஆச்சரியப்படுறா. எப்படி இவன் வந்தான், எப்படி இவன் வந்தான், நீ சொன்னியா அப்படின்னு ஒருத்தர் திட்டிக்கிறதுங்க இந்த சிறுமிகள்லாம். அப்போ இங்க என்ன அழகா பெரியவாச்சான் பிள்ளை என்ன சாதிக்கிறார்னா, அவனோ சர்வாந்தர்யாமியா இருக்கிறவன், அவனுக்கு ஒரு இடத்துல நுழையணுமானா என்ன பெல் அடிச்சுட்டு கதவை தட்டிண்டா வரணும்? அப்படியே தாசாம் ஆவிர பூத்துன்னு அவனால தோன்றவே முடியுமே. கோபிகைகளுக்கு நடுவுல கோபிகா கீதம் பாடி கதறக்கூடிய அந்த இடைப்பெண்கள் அவர்களுக்கு நடுவுல தோன்றினானே, அது மாதிரி தோன்ற முடியாதா என்ன அவனால? அந்த உரி மேல பானையும் பானைக்குள்ள வெண்ணையும் வச்சபடி இருக்க, இவன் நைஸா வந்து அந்த வெண்ணையை களவு கொண்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு நவநீத சோரனாச்சே இவன். இட்ட குறி அழியாமல் இருக்கும்படியாகவே இவன் வெண்ணையை களவு கொண்டுடுவானே, ஒண்ணுமே நடக்காத மாதிரி. அந்த கோபிகை பெண்மணி அப்படி உரி மேல வெண்ணையை வச்சிருப்பா, பானையில வெண்ணையை வச்சிருப்பா, வச்சபடி இருக்கும், எந்த பொருளும் கலைஞ்சிருக்காது. ஆனா மறுநாள் காத்தால எடுத்து அந்த பானையை பார்த்தா வெண்ணெய் இருந்த சுவடே இருக்காது, வெண்ணையினோட வாசனை கூட இருக்காது. அப்படி நவநீதத்தை களவு கொண்டு போயிடுவானே இவன், நவநீத சோரனாச்சே. இவனுக்கு இந்த பெண்கள் கோஷ்டியில வந்து நிக்கிறதா ஒரு கஷ்டம் அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியானம். அப்போ இவன் என்ன பண்றான், இவெல்லாம் இப்படியே யாரு சொல்லி இவன் வந்திருப்பான், இவன் பாட்டுக்கு வந்துட்டானே, இவன்கிட்டேருந்து தப்பிச்சுண்டு வரணும்னா நினைச்சோம் அப்படின்னு ஒருத்தர் பார்த்து திகச்சு நிற்கிறார்கள். நாம வந்து கண்ணாமூச்சி ஆடலான்னு நினைச்சோம் இவனோட, ஆனா இப்ப தோத்து போய் நிக்கிறோமே அப்படின்னு நினைச்சுண்டு இவர்களுக்கு லஜ்ஜையா இருக்கு, தோத்துட்டோம் அப்படிங்கிற வெக்கம். ஆனாலும் அதை இவன்கிட்ட காட்டிக்க கூடாது, தோத்து போயிட்டோம்னு காட்டிட்டா இவன் தலையிலேறி உட்காந்துருவான், இஷ்டத்துக்கு நம்மளோட விளையாட ஆரம்பிச்சிருவான், அப்புறம் இவனை தடுக்கவே முடியாது. அதனால நாம தோத்ததை காட்டக்கூடாது, இங்கேயே நாம சிற்றில் அழைக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணணும் அப்படின்னுட்டு அந்த ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை எல்லாம் கூட்டிட்டு அங்க இருக்கிற அதே ஆத்துலயே இருக்கிற திருமாளிகையில இருக்கிற ஒரு துளசி மாடம், அந்த துளசி மாடத்திலேருந்து கொஞ்சம் மண்ணை ஆளுக்கு ஒரு பிடிச்சபடி எடுத்துட்டு அங்கேயே உட்காந்து பொம்மையாட்டம் அதை பிடிக்கிற மாதிரி சிற்றில் அழைக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்றா. பாவனைகளால அப்படியே சும்மா நடிப்பு. அங்கேயும் வந்து சிற்றில் தான் இழைக்க நாங்க வந்தோம், ஒன்றும் உனக்காக பயந்துட்டு ஓடி வந்துடல அப்படின்னு கொய் காட்டுறது மாதிரி இவர்கள் இப்படி இங்கேயே உட்காந்து சிற்றில் அழைக்கிறது போல செய்கிறார்கள். முற்றத்தூடு புகுந்து நீன் முகம் காட்டி, உடனே கண்ணன் என்ன பண்றான், இவர்கள்லாம் இப்படி ஏதோ தன்னிடத்துல தோத்தது கூட தெரியாத அளவுக்கு ஜெயிச்சிட்டா மாதிரி இப்படி ஒரு காரியம் பண்றார்களே, அதனால இவர்கள் இடத்துல போய் கண்ணன் எல்லாம் அப்படியே வெக்கப்பட்டு நிற்கிறான். நாம மறைஞ்சு ஒளிஞ்சு இவனுக்கு தெரியாம வரணும்னு நினைச்சோம், ஆனா இவன்கிட்ட வசமா மாட்டின்ட்டோமே அப்படின்னு எல்லாம் அப்படியே தலையை கவிழ்ந்துண்டு வெக்கப்பட்டுண்டு லஜ்ஜப்பட்டுன்னு நிற்கிறான். அப்போ ஒருத்தருடைய அந்த தாடையும் பற்றி முகத்தை நிமிர்த்தி ஒரு பெண்மணியா பார்த்து ஒரு சிறுமியா பார்த்து கேட்குறான், நன்னா மாட்டின்ட்டேலா, வசமா மாட்டின்ட்டேலா? முகம் காட்டி புன்முறுவல் செய்து ஒவ்வொரு பெண்ணையும் தலையை தூக்கி, வந்துட்டேன் பார்த்தேலா, என்கிட்ட வசமா மாட்டின்ட்டேலா? எப்படி வந்தீங்கோ நீங்கள்லாம்? அந்த கிழக்கு மாட தெரு வழியாவா மேற்கு மாட தெரு வழியாவா, எந்த தெரு வழியா வந்தீங்கோ? எனக்கு தெரியாம வரணும்னு நினைச்சேலா, உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேனா? என்கிட்ட நன்னா வகையா சிக்கின்ட்டேலா? கண்ணாமூச்சி ஆடுறேலா, என்னோட இட்டாச் பண்றேலா? இப்ப யார் தோத்து போனா அப்படின்னு ஒருத்தியா போய் கேலி கிண்டல் பரிகாசம் பண்றான். ஒவ்வொரு பெண்மணியா ஆண்டாள்கிட்ட போய் சொல்றான், எந்த வழியா நீ வந்த? தெரிஞ்சிருந்தா நாம 2 பேரும் கையை கோத்துண்டு சேர்ந்து நடந்து வந்திருக்கலாமே, ரெட்ட புறப்பாடு மாதிரி இருந்திருக்குமே. அடாடா, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டியோ, நடந்த கால்கள்லாம் நொந்திருக்குமே, நான் வேணா பிடிச்சு விடட்டுமா அப்படின்னு ரொம்ப குழையறான் வழியறான் எல்லாம் பண்றான் அந்த பெண்கள் கிட்ட. இவர்களுக்கெல்லாம் அப்படியே ரோஷமும் வெக்கமுமா வருது, அழுகையும் ஆத்திரமுமா வருது. இவன்கிட்ட போய் சிக்கிட்டோமே, இவன்கிட்ட தப்பணும்னு நினைச்சோம், இவன்கிட்டயே வந்து மாட்டின்ட்டோமே, இனிமே எல்லாம் கதவெல்லாம் நன்னா இறுக்கி தாப்பா போட்டாச்சு, தப்பிச்சு ஓடவும் முடியாது, வெளியில உள்ள இருக்கவும் முடியல இவன் படுத்துற பாடு. அதுவாவது வீதி எங்கேயாவது ஓடி இருக்கலாம், இது ஒருத்தருடைய திருமாளிகைக்குள்ள வந்தாச்சு, மாட்டின்டாச்சு, நன்னா அகப்பட்டுண்டாச்சு
அப்படின்னு நினைச்சுண்டு துளசி மாடத்திலேருந்து மண்ணுருண்டைய ஆளுக்கு கொஞ்சம் கைப்பிடி எடுத்து சிற்றில் அழிக்கிற மாதிரி இவர்கள் ஒரு பாவலா பண்றார்கள். கண்ணன் அப்ப பண்றான், நின் முகம் காட்டி புன்முறுவல் செய்து. அவர்கள் அப்ப கூட தோத்து போயிட்டோம்னு தெரியாதபடிக்கு இப்படி நடிக்கிறார்களே அப்படின்னு பார்த்து அவர்களிடத்துல போய் அழகா ஒரு மந்த ஸ்மிதம், அழகா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அப்படி அந்த ஈஸ்வரத்துவத்தை காட்டும்படி அழகா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். தன்னுடைய அந்த பிரேமையை வெளிப்படுத்தும்படியாக அவர்களை பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சதோடு இல்லாமல் அவளுடைய ஒருத்தினுடைய கை வளையலை இப்படி சுழற்றுறது, கையை பிடிச்சு கோத்து இறுக்கமாக கோத்துக்கிறது, அவர்களுடைய கையை சிற்றிலழைக்க விடாமல் தடுக்கிறதுன்னு ஏதோ சில சேஷ்டிதங்களை பண்ணுறான். அப்போது நாச்சியார் சொல்கிறான், நின் முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா. நீ இப்படிலாம் வம்பிழுத்துண்டு இந்த சிற்றில மட்டும் இல்லாமல் எங்களுடைய சிந்தையையும் சிதைக்கிறியே. எங்கள் சிற்றில சிதைச்சது போறாதா உனக்கு? இப்போ எங்கள் மனசையும் கலைக்க பார்க்குறியா? மணல் வீட்டை கலைச்சது உனக்கு பத்தலையா? எங்கள் மனசையும் கலைக்கிற மாதிரி நீ சிரிக்கிறது, ஒரு பிரேம வீக்ஷணம் பண்ணுறது, ஒரு மந்த ஸ்மிதம், ஒரு அழகான கட்டாட்சம், இப்படியெல்லாம் எங்களை நீ மயக்கறியே அப்படியே. அதனால எங்களுடைய சிந்தையையும் சிதைக்கிற, சிற்றில கலைச்சு எங்களுடைய மனசையும் கலைக்கிற, எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா. இங்கேயும் ஏன் கோவிந்தாங்கிற நாம விட்டாள்ங்கிறதுக்கு அழகான வியாக்கியானம். கோவிந்தா, கோவிந்தானா என்ன அர்த்தம்? மாடு கன்றுகளை மேய்ப்பவன்னு அர்த்தம். நீ மாடு மேய்க்க தான் லாயக்கு, அதனால தான் உன்னை எல்லாரும் கோவிந்தான்னு கூப்பிடுறா. போய் மாடெல்லாம் மேய், மாடு கண்ணெல்லாம் மேய்ச்சிண்டு அதுக்கெல்லாம் புல்லு காட்டிண்டு தண்ணி காட்டிண்டு உன் வேலையை பாரு. நாங்கள்லாம் அபலைகளான பெண்கள் எங்ககிட்ட எதுக்கு வம்பிழுத்துட்டு இருக்க? உன் பேரை காப்பாத்திண்டு போய் மாடு மேய்க்க போ, அதுக்கு தான் நீ லாயக்கு. சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா. அதோட போறல, முற்ற மண்ணிடம் தாவி வெண்ணுற நீண்டளந்து கொண்டாய். அப்போ கண்ணனை பார்த்து சொல்றா, கோவிந்தா நீ என்ன பண்ணின? ஒரு காலகட்டத்தில் உனக்கு அசுரகுல சக்கரவர்த்தியான பலி சக்கரவர்த்தி அவனே உனக்கு 3 அடி மண் தானம் கொடுத்தான். தானம் வாங்குற வியாஜத்தில் அவன் மொத்த சொத்தையும் அபகரிச்சுண்டு அவனை நன்னா படுகுழியில தள்ளி அமுக்கின. யாராவது நமக்கு ஒரு உபகாரம் பண்ணவாள நாம எவ்வளவு நன்னா அவளுக்கு போற்றி பாராட்டணும். நமக்கு ஒரு நன்மை பண்ணவாள கூட நீ படுகுழியில தள்ளினவன். பெரிய நியாயவான் மாதிரி எங்ககிட்ட நீ பேச வந்துட்டல்ல, ஒருத்தரையா முகத்தை தூக்கி நீ எங்களெல்லாம் பண்டு பரிகாசம் பண்றல்ல. நீ என்ன பண்ணின? பலி சக்கரவர்த்தி அவன் 3 அடி மண் தானம் கொடுத்தான். தானம் கொடுத்தா தானத்தை வாங்கிட்டு அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு மொத்த சொத்தையும் அபகரிச்சுண்டு அவனை மண்ணுக்குள்ள போட்டு அமுக்கி பாதாளத்துல தள்ளினவனாச்சே நீ. பெரிய நியாயவான் மாதிரி எங்ககிட்ட எல்லாம் புன்முறுவல் செய்யற, உன்னுடைய முகத்தை காட்டுற, எங்களை எல்லாம் கேலி கிண்டல் பண்ற. நீ ரொம்ப நியாயவான் தானா? நீ பண்ணினதெல்லாம் ரொம்ப சரிதானா? உனக்கு தானம் கொடுத்தவாளையே குழியில தள்ளினவனாச்சே நீ. நாங்கள்லாம் சிறுமிகளான பெண்கள், எங்களை நீ சும்மா விடுவியா? இப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே கண்ணனுக்கு மகாரோஷம் வந்துருது. கண்ணன் அப்படின்னாலே சுனைகேடன், வெக்கம் கெட்டவன் அப்படின்னு அர்த்தம். சுனைகேடன்னா லஜ்ஜாஹீனன், வெட்கம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் சுத்த தமிழ்ல. முன்னமே ஒரு இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். அப்படின்னா என்ன? ஏதோ சின்ன பெண்கள் இவாள்லாம் இப்படி திட்டுறான்னா பதிலுக்கு பதில் நம்மளும் திட்டின்னு இருப்பாளா உட்காண்டு? சரி, அவெல்லாம் அப்படிதான் இருப்பா, பெண்கள்னா அப்படிதான் இருப்பான்னுட்டு நகர்ந்து போகாம பதிலுக்கு மல்லு கட்டுவான் கண்ணன். அதான் லஜ்ஜாஹீனன் அப்படிங்கிறது, சுனை கேடன் அப்படின்னு அர்த்தம். கண்ணன் பார்க்கறான், இவாள் இடத்துல போய் இப்படி ஒரு நிந்தா ஸ்துதியை கேட்டுட்டேனே, பழியினுடைய எல்லையை தொட்டுட்டா. என்னை பழி சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா இவாளுக்கு? அப்படியே பழியினுடைய உயரம், பழியினுடைய எல்லைக்கே போயிட்டா இவா. பழியினுடைய உத்கர்ஷத்தை தொட்டுட்டா. இன்னும் இவாளை பேச விட்டா என்ன வேணா பேசுவா என்னை பத்தி. இவாள்லாம் எனக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கணுமே ஒழிய, இவாள்கிட்ட போய் இப்படி பிரணய கலகம் பண்ணும்போது இவாளை வாய்க்கு வாய் பேச விட்டா வேற வெளியில யாரும் திட்டுறது நம்ம திட்டுறதே தேவலாம் அப்படின்னு நினைச்சுக்கிற அளவுக்கு இவா பழி போட்டுருவா போல இருக்கே மேல. இனிமே இவாளை பேச விடக்கூடாது அப்படின்னு நினைச்சவன் உடனே என்ன பண்ணா, எம்மை பற்றி மெய்ப்பின கிட்ட கால். உடனே கண்ணன் ஆண்டாளை நெருக்கி அவளுடைய மேலாக்க விளக்கி அப்படியே மெய்ப்பின கிட்டான். அப்படியே திருமேனியோட திருமேனியாக ஒரு ஆலிங்கனத்தை கொடுக்கறான். எம்மை பற்றி மெய்ப்பின கிட்ட கால் அப்படின்னு ஆண்டாள் அங்க சொல்றா. இப்படி வலிந்து என்னுடைய திருமேனிய உடலை பற்றி நீ அணைந்து கொண்டால்
நீ இப்படி அணைச்சிக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் உனக்கு இது கசக்கிறதா அப்படின்னு மெல்ல கேட்குறான் ஆண்டாள் காது கிட்ட போய். ஏன் என்னுடைய ஆலிங்கனம் உனக்கு ரொம்ப கசக்கிறதா? நான் அணைத்து கொள்வது உனக்கு அசக்கியமாக இருக்கா, பொறுத்துக்க முடியாதபடி இருக்கா அப்படின்னு காது கிட்ட போய் கேட்குறான். பெரிய முனிவர்கள்லாமே என்னுடைய அந்த அங்க சங்கத்தை ஆசைப்படுறாளே, அங்க சங்கமத்தை விரும்புகிறாளே, உனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கோ நான் ஆலிங்கனம் பண்ணிட்டது, உனக்கு ரொம்ப கசப்பாக இருக்கோ அப்படின்னு சொன்னதும் ஆண்டாளுக்கு அப்படியே குழஞ்சிருத்து திருவுள்ளம். அப்படியே திருவுள்ளம் ரொம்ப இலகி போயிடுத்து, திரவிச்சு போயிடுத்து. அடாடா இப்படியா சொல்கிறது, இதுக்காகத்தானே நாங்கள் படாத பாடுபட்டோம், நாங்கள் எல்லாம் தவிச்சது இந்த சேர்த்தி உற்சவத்துக்காக தானே. இது எனக்கு வேண்டாம்னு நான் சொல்லுவேனா? எங்களுக்கும் இதுதான் வேண்டியுள்ளது, இதுதான் எங்களுக்கு வேண்டி இருக்கு. ஆனால் எம்மை பற்றி மெய்ப்பின கிட்டக்கால் இந்த பக்கம் நின்றவர் என் சொல்லார். நீ புருஷன்பா, புருஷோத்தமன், நீ பாட்டுக்கு உலக பழிய நினைச்சு கவலையே படாமல் லோக அபவாதத்துக்கு அஞ்சாம வந்து சுதந்திரமா விளையாடிடுவேன். ஸ்வச்சந்த கதிகி ஈஸ்வரஹா அப்படின்னு பகவானுக்கு ஒரு பேர் உண்டு. யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவெடுத்தா பண்ணிடுவோம். அது மாதிரி நீ பாட்டுக்கு வந்து ஸ்வச்சந்தமாக எங்களை அணைச்சுன்ட்ட, உனக்கு எதுவும் தெரியல, நிர்ஹேதுக கிருபாலும் நாங்கள் மட்டும்தான் தெரிகிறோம். ஆனால் எனக்கு ஐயோ அவள் பார்த்துட்டாலே என்ன ஆகுமோ, அவ்வளோதான் என் கதை அப்படின்னு எனக்கு பக்குங்கிறது. பிரதிகூலர்கள் இருப்பா, எப்பேற்பட்ட வியக்திகள் வந்தாலும் அவளுக்கும் பிரதிகூலர்கள் இருப்பா. எம்பெருமானாருக்கே யாதவ பிரகாஷர் இல்லையா, எப்பேற்பட்டவாளுக்கும் பிரதிகூலர்கள் உண்டு. அதுவும் இங்கே என்னுடைய தாய்மார் வயசில் இருக்கிற விருத்த ஸ்திரீகள்லாம் இருக்கா. அவெல்லாம் பார்த்துட்டா இதை நீ பண்ணக்கூடிய இந்த சேஷ்டிதத்தை, இந்த மெய்ப்பினக்கு இட்டது அப்படிங்கிற இந்த செயலை அவள் பார்த்துட்டா. அவெல்லாம் என்ன நினச்சிப்பா, நாமெல்லாம் இருக்கிறச்சையே இவா இப்படி பழகினான்னா நாம் இல்லாத ஏகாந்தத்தில் இருக்கும்போது இவாள்லாம் இன்னும் என்ன பண்ணுவாளோ, ஓலக்கத்திலேயே இப்படி நடந்துட்டா ஏகாந்தத்தில் எப்படி நடந்துப்பாளோ, ஏகாந்தம் கிடச்சிருத்தானா இவாள்லாம் இன்னும் அப்படியே என்னெல்லாம் மெய்ப்பின கிட்டுப்பாளோ தெரியலையே. தழுவி முடிசி புகுந்து என்னை சுற்றி சுழன்று போகானால்னு இன்னும் அந்த அளவுக்கு இவாள்லாம் போயிடுவாளோ அப்படின்னு அவள்லாம் ஒருத்தருக்கொத்தர் காதை கடிச்சுன்னு பேசின்றுவா. இது ஊரில் நமக்கு ரொம்ப விபரீதமான பேராக போயிடும். அதனால் நாம் ஜாகிரதையாக பழக வேண்டாமா? நீ இதெல்லாம் கொஞ்சம் இடம் பொருள் பார்த்து பண்ண வேண்டாமா? சுற்றி யார் இருக்காங்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் நீ பண்ண வேண்டாமா? நீ பாட்டுக்கு வந்து சொச்சந்தமாக அணைச்சிக்கிற, நீ சர்வேஸ்வரன், இந்த ஆலிங்கனத்துக்கு தான் நாங்களும் தவிக்கிறோம், உன்னுடைய இந்த ஸ்பர்ஷம் கிடைக்காதான்னு தான் நாங்கள் ஏங்குறோம், எங்களுக்கும் நன்னா தான் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நீ பண்ணக்கூடிய இந்த அனுகிரகம் பரமானுகிரகம், பெரிய கிருபை தான் இது. ஆனாலும் அந்த பக்கம் நின்றவர் என் சொல்லார், எம்மை பற்றி மெய்ப்பின கிட்டக்கால் இந்த பக்கம் நின்றவர் என் சொல்லார். என்னை சுற்றி இருக்கிறவாள்லாம் எனக்கு அனுகூலர்கள் தானா, என் வயதை ஒத்த சிறுமிகள் தானா, எனக்கு சகிருதயமாக இருக்கிறவா தானா, இதெல்லாம் நீ பார்த்துண்டு பண்ண வேண்டாமா? நீ பாட்டுக்கு வந்து ஆலிங்கனம் கொடுத்துட்டியே அப்படின்னு ரொம்ப மென்மையோட, அதே சமயம் அந்த பிரணய ரோஷம் அப்படியே வடிஞ்சு ரொம்ப ஸ்திரீத்துவத்தோடு பேசக்கூடிய ஒரு பாசுரம் இது. இந்த 9வது பாசுரமானது கோதைக்கும் கண்ணனுக்கும் பிரணய கோபம் பூர்த்தியாகி சம்ஸ்லேஷம் ஏற்பட்டதை காட்டக்கூடிய ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையோடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நம்பிள்ளை ரொம்பவும் ஈடுபடுவார் என்று பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏன்னா இப்போது மற்ற ஆழ்வார்கள்லாம் நாயிகா பாவத்தை ஏறிட்டுண்டு தான் கண்ணனிடத்தில் பிரணய கோபத்தை காட்டுறா. அப்படி காட்டும்போது கண்ணன் இது போல் வந்து ஒரு சம்ஸ்லேஷத்தை தரும்போது என்னதான் அவர்கள் நாயிகா பாவத்தை ஏறிட்டுண்டாலும் உடம்பளவில் அவர்கள் ஆண்களாக தானே இருக்கார்கள். அதனால் அந்த சம்போகத்தின் போது அவர்கள் அந்த காட்டின்யத்தை கைவிடாமல், அந்த வன்மையை கைவிடாமல், ஒரு நான்று தடிப்பினக்கே பந்தும் கழலும் தந்து போகு நம்பி என் சினம் தீர்வன் நானே அப்படின்னு இப்படித்தான் இவர்கள்லாம் வார்த்தை சொல்கிறார்கள். சுவாமி நம்மாழ்வாரோ குலசேகர ஆழ்வாரோ பிரணய கோபம் கொண்டு அந்த ஊடல் கூடலாக மாறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அப்போ கூட அந்த வன்மையை கைவிடாமல், அந்த டஃப்னஸ் அதை கைவிடாமல், அந்த காட்டின்யத்தை விட்டுடாம தான் இவர்கள் வார்த்தை பேசுகிறார்கள். ஏன்னா அவர்கள் என்னதான் மனசளவில் பெண்ணாக இருந்தாலும் உடம்பளவில் ஆண்களாக தானே இருக்கார்கள். அதனால் ஒரு ஸ்திரீயினுடைய அவயவங்களில் இப்படி எம்பெருமான் வந்து ஸ்பர்ஷம் ஆலிங்கனம் கொடுக்கும்போது என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத உணர முடியல.
ஆனால் அதுவே ஆண்டாள் சுயமே பெண்ணாக இருக்கிறதுனால இப்படி வந்து கண்ணன் ஒரு ஆலிங்கனம் கொடுத்த உடனே அவ்வளவு கோபமும் அப்படியே இறங்கி நீங்கி, அவ்வளவு பிரணய கோபமும் நீங்கி அப்படியே ஸ்திரீத்துவ பூர்த்தியோடு அவளுக்கு ஒரு லஜ்ஜை. அதுபோல் ஒரு ஆலிங்கனம் கொடுத்த உடனே இயல்பாக லஜ்ஜன்னா வரும் பெண்களுக்கு. அச்சம், மடம், நாணம், இதுதானே அந்த பெண்களுக்கு உண்டான குணம். அந்த லஜ்ஜை அவளுக்கு அப்படியே பூர்த்தியாக ஏற்பட்டுருது. ரொம்ப வெட்கப்பட்டு போயிட்டான். அந்த வெட்கத்தில் கோபம் வராது. வெட்கம் அப்படியே பெருகும்போது அந்த இடத்துல ஒரு மென்மை தான் வரும். லஜ்ஜை அப்படியே நமக்கு ரொம்ப மேலிடும் போது பெண்களுக்கு அந்த இடத்துல ஒரு மென்மை, மார்தவம் வந்துடும். அந்த மார்தவத்தோட இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறான். இந்த ஆலிங்கனம் எங்களுக்கும் ரொம்ப பரம பாக்கியம் அப்படின்னு எங்களுக்கும் புரியறது. ஆனாலும் நீ சுற்றி முற்றி பார்த்துண்டு, இடம் பொருள் பார்த்துண்டு இதை தரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறதாக இந்த பாசுரம். பொதுவாக இந்த பாசுரத்துக்கு பெரியோர்கள் சொல்லக்கூடிய ஒரு கர்ண பரம்பரையான ஒரு செய்தி, ஒரு ஹியர்சே, செவி வழி செய்தி என்னென்னா, நம்ம கோயில்களுக்கே போகிறோம், அங்கேயே நாம் போகும்போது எம்பெருமான திவ்யமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறச்சே யாரானும் பிரதிகூலர் வந்து நம்மளை விரட்டுவா. கூட்டமே இல்லாட்டாலும் நம்மளை விரட்டுறதுக்குன்னு யாராவது வந்து சேருவா. ஏன்னா நம்ம வல்வினை அது. அதுபோல் சந்தர்ப்பத்தில் நாம் இந்த திருமொழியையும் இந்த முக்கியமாக இந்த பாசுரத்தையும் அனுசந்திச்சுட்டு போகும்போது நம்மை சுற்றி அனுகூலர்கள் இருப்பர் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பெரியோர்களுடைய நம்பிக்கையாக இது சொல்லப்படுகிறது. இது போல இந்த இடத்துல நம்பிள்ளை ரொம்ப ஆச்சரியப்படுவார் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வார்த்தை சொல்றார். மற்ற ஆழ்வார்கள் ஆண்களா இருந்த போதிலும் அந்த சம்ஸ்லேஷம் கிடைச்சாலும் அந்த லஜ்ஜை அவர்களுக்கு வராதனால மென்மை வரல, அதனால கடினமான வார்த்தைகளை சொல்றார்கள். ஆனால் ஆண்டாள் தான் அந்த கண்ணனுடைய ஆலிங்கனத்தை பெற்ற உடனே லஜ்ஜை மேலிட்டு அந்த மென்மை ஏற்பட்டு அப்படியே ஸ்திரீத்துவ பூர்த்தியோட பெண்மையோடு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறாள் அப்படின்னு இவளுடைய அந்த குணத்தில் ரொம்பவும் ஈடுபட்டு பூர்வர்கள்லாம் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார்கள். சாற்று பாசுரம். சீதை வாய் அமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் நீ சீதையேலென்று வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய் தொழிலாளர்கள் வாழ்வில்லி புத்தூர்மண் விட்டுச்சி தன் தன் கோதை வாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே. சீதை வாய் அமுதமுண்டாய் ரிஷிவாக்கியம் தான் இது. கதானு சாரு பிம்போஷ்டம் தஸ்யாகா பத்மமிவானனம். அப்படியே பெருமாள் பிராட்டியினுடைய விஸ்லேஷத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. கதானு சாரு பிம்போஷ்டம் தஸ்யாகா பத்மமிவானனம் ஈஷத்து உன்னம்ய பாஸ்யாமி ரசாயனமிவோத்தமம். அந்த சீதா பிராட்டியினுடைய தாமரை போன்ற மலர் முகம், அந்த முகம் பெருமாளை பார்த்தாலே லஜ்ஜையோட தலை குனிஞ்சு தான் இருக்கும். அப்படி தலை நிமிர்ந்து சீதையை ராமர் பார்த்தா மாதிரி ஒரு சிற்பத்தையோ சித்திரத்தையோ நாம் பார்க்க முடியாது. பெருமாளோட அப்படி சேர்ந்து நிற்கும்போது நம்மளை பார்ப்பா. பட் பிராட்டி பெருமாளை நோக்கும்போது அப்படி கொஞ்சம் லஜ்ஜப்பட்டுண்டு தலை குனிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தோடு தான் இருப்பாள். அதனால் ராமபிரான் ஏகாந்தமாக இருக்கும்போது தலை குனிஞ்சுண்டு இருக்கிற அந்த சீதா பிராட்டி அவளுடைய தாமரை போன்ற முகத்தை அப்படி நிமிர்த்தி அந்த அதர சும்பனம் அவளிடத்துல எப்போது நான் பெறப்போகிறேன் அப்படின்னு பிராட்டி விஸ்லேஷத்தில் பெருமாள் பேசின வார்த்தை இது. ரிஷிவாக்கியம் நமக்கு பிரமாணம். அந்த வார்த்தையை, அந்த ஸ்லோகத்தை, ராமாயண ஸ்லோகத்தை ஒரு வார்த்தையில் அப்படியே ஆண்டாள் சொல்லிட்டா. சீதை வாய் அமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று. நாங்கள்லாம் இப்படி சிறுமிகளாக இருக்கோம் இல்லையா, ஆனால் பிராட்டி சாட்சாத்து சீதாதேவியோ சீதா லக்ஷ்மிகின்னு பருவம் நிரம்பினவள். அவளுக்கு தக்க பருவத்தில் நீர் போய் அவளை திருக்கல்யாணம் பண்ணிட்டு கைத்தலம் பற்றினீரே. அந்த பிராட்டி உன்னுடைய பருவத்துக்கு தக்கவள். அவளோடு கூட இது போன்ற சிங்கார சேஷ்டிதங்களை எல்லாம் நீ பண்ணினியானா அவளும் உனக்கு ஈடு கொடுத்து விளையாடுவாள். சிறுமிகளாக இருக்கிற எங்களிடத்துல வந்து இவற்றையெல்லாம் நீ பண்ணியிருக்கியேப்பா. எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று. உன்னுடைய திருவுள்ளம் அறிந்து பரிமாறுவதற்கு தக்க வயதும் பருவமும் இல்லாதவர்கள் நாங்கள். அதற்கு ஈடு கொடுத்து பழகிறதுக்கு எங்களுக்கு தெரியல. ஆனாலும் நீ கிருபையோடு வந்து எங்களிடத்துல இப்படியெல்லாம் விளையாடி இருக்க.
இந்த விளையாட்டுக்களை எல்லாம் நம்முடைய ஊடல் கூடலாகிற இந்த பிரணய கோபத்தையும் இந்த சம்ஸ்லேஷமாகிற இந்த விளையாட்டுக்களையும் அப்படியே தெய்வானுபவங்கள் வழிந்து புறப்பட்டு கோதையினுடைய திருவாக்கில் இந்த திருமொழியாக உருவெடுத்து இருக்கிறது. எந்த பேச்சு? வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை. நாச்சியார் தன்னை கோபி பாவனையில தானே வச்சுட்டு இந்த பாசுரங்கள்லாம் அருளி செய்கிறாள். அதனால அந்த நாச்சியார் சொல்றா, வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல். எங்களுடைய இந்த சொற்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னா, பெரிய சாஸ்திர வாக்கியம் பேசக்கூடியவர்கள் இருக்கார்கள், ஆனாலும் நாங்கள்லாம் வீதியில விளையாடக்கூடிய சிறுமிகள், பாலைகள், அறியாத பெண்கள், இன்னும் அவயவ பூர்த்தி ஏற்படாதவர்கள், வஸ்திரங்கள்லாம் விலகித்துனா அதை சரி பண்ணிக்கணுங்கிற அறிவு கூட எங்களுக்கு இல்லை. ஒரு வஸ்திரம் களைஞ்சுதானா அப்படி மேலாக்க இழுத்து விட்டுக்கணும் அப்படிங்கிறது கூட இன்னும் தெரியாத வயது. அப்படிப்பட்ட சிறுமிகள் நாங்கள்லாம், பாலைகள், வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் நாங்கள்லாம் எங்களுடைய மழலை சொற்களால், இன்னும் எங்களுக்கு மழலை கூட போல, இன்னும் முதிர்ந்த சொற்கள்லாம் வரல, இந்த மழலை சொற்களால் உன்னோட விளையாடி, உன்னோட டூ விட்டு, கோபப்பட்டு, பிரணய ரோஷத்தை ஏறிட்டு, பிரணய கோபத்தை காட்டி, பிரணய கலகம் பண்ணி, இறுதியில் சம்ஸ்லேஷத்தை பெற்ற இந்த அனுபவங்கள்லாம் இருக்கே, இந்த மழலை சொல்லை, இதெல்லாம் கோதையாகிற என்னுடைய திருவாக்கிலிருந்து இப்படியே வழிந்து புறப்பட்டது. அப்படியே ஹிருதயம் முழுக்க ரொம்பி தெளித்த சில திவிளைகள் தான் இந்த பாசுரங்கள்லாம். ஆயர் சிறுமியர் மழலை சொல் கோதையினுடைய திருவாக்கிலிருந்து பகவத் அனுபவத்தினுடைய போக்கு வீடாக, வெளிப்பாடாக இவ்வளவும் நமக்கு கிடைத்தது. அந்த கோதை எப்பேற்பட்டவள் அப்படின்னா, வேதவாய் தொழிலாளர்கள் வாழ் வில்லிபுத்தூர் மண் விட்டு சித்தன் தன் கோதை. எப்பவும் நித்தியப்படி கணபாராயணம் பண்ணக்கூடியவர்கள், வேத பாராயணம் பண்ணிண்டே பொழுதுபோக்கக்கூடிய சத் பிராமணர்கள், எப்போதும் வைதீக காரியங்களையே செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள்லாம், நல்ல பூர்வசிக்க ஸ்ரீ வைஷ்ணவ அந்தணர்கள்லாம் வாழக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவராக இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வார், அவருடைய பெண்ணாக்கும் நான் கோதை, மே பிதா மிதிலாதிபகா அப்படிங்கிற பெருமை எனக்கும் உண்டு. அப்பேற்பட்ட அந்த பெரியாழ்வாருடைய திருமகளாராக இருக்கக்கூடிய இந்த கோதையினுடைய திருவாக்கிலிருந்து தெய்வானுபவம் அப்படியே வழிந்து பாசுரங்களாக புறப்பட்டு இப்படி திரவிச்சிடுத்து. இப்படி நமக்கு இந்த பதிகம் நாமமாயிரம் என்று கிடைத்தது. இந்த 10 பாசுரங்களையும் அர்த்தத்தோடு சேவிக்க வல்லவர்கள் குறைவின்றி வைகுந்தம் சேருவரே. எல்லா குறையும் நீங்கினாதான் வைகுந்தம் சேர முடியும். அது என்ன குறைவின்றி வைகுந்தம் சேருவது? வைகுந்தம் போனப்புறமுமா ஒரு குறை இருக்கும் அப்படின்னா, இங்க வியாக்கியாதா சாதிக்கிறார், ஆண்டாள் போல காமன் காலில் விழறது அப்படிங்கிற வேதனை இல்லாம கண்ணனடைய கண்ணனே உபாயம் அப்படிங்கும்படியாக ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். மேலும் ஆண்டாள் பட்ட ஒரு அவஸ்தை, கண்ணன் சம்போகத்தை தந்து ஆலிங்கனம் பண்ணி கொள்ளும் போதும் அடாடா அவா என்ன சொல்லுவாளோ இவா என்ன சொல்லுவாளோன்னு ஒரு பீருவா பதறுகிறாள் இல்லையா? அந்த பதற்றம் இல்லாதபடி ஒரு நாள் நம்மளை இப்படி பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது, ஸ்பர்ஷத்தை தரும்போது, சும்பனம் தரும்போது சுத்தி இருக்கிறவாள்லாம் அதை கண்டு சந்தோஷப்படும்படியாக, நித்தியமுக்தர்களாக இருக்கும்படியாக, பகவானுடைய அந்த ஆனந்தத்தை கண்டு அவர்கள் சந்தோஷப்படும்படியாக அந்த வைகுந்தத்தில் போய் அந்த பரமானந்தத்தை நாம் பெறுவோம். குறைவின்றி வைகுந்தம் சேருவரே அப்படின்னு இந்த பதிகத்தை அர்த்தத்தோடு நாம் கேட்டோம், அர்த்தத்தோடு நாம் கற்றுண்டோம் அப்படின்னாலேயே, அர்த்தானுசந்தானத்தோடு இந்த பதிகத்தை நாம் பயின்றோம் அப்படின்னாலேயே அதற்கே இப்பேற்பட்ட ஒரு பெரிய பலப்பிராப்தி நமக்கு கிடைக்கும். ஆண்டாள் போல காமன் காலில் விழுந்து நாம் கஷ்டப்பட வேண்டாம், ஒரு தேவதாந்திரத்தை பிடிச்சு பகவானை அடையணுங்கிறது வேண்டாம். கண்ணன் நம்மோட கலக்கும் போது நமக்கு ஒரு சேர்த்தி உற்சவம் எல்லாருக்கும் உண்டே ஒரு நாள். அப்படி நமக்கு ஒரு சேர்த்தி உற்சவத்தை தரும்போது, நமக்கு ஒரு சம்ஸ்லேஷத்தை தரும்போது, பக்கத்தில் யார் இருக்காளோ அப்படின்னு பயப்படாதபடிக்கு, பரமசத்துவ சமாஷயன்னு சொல்லும்படிக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் நமக்கு அனுகூலர்களாக இருந்து நமக்கு எம்பெருமானோடு கிடைத்த அந்த சம்போகத்தில் சந்தோஷப்படுறவர்களாக நமக்கு அமைவார்கள் என்று இப்பேற்பட்ட ஒரு பலனை சொல்லி தலை கட்டுகிறாள் குழற்கோதை. யத்ர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாகா என்று ஸ்மிருதி வாக்கியம் கூறுகிறது. எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ,
அந்த இடத்தில் தேவதைகள்லாம் உகந்து வாசம் பண்ணுவார்கள் என்று இதனுடைய அர்த்தம். எம்பெருமானுடைய கிருபைக்கு ஜெண்டர் பேதம் அப்படிங்கிறது இல்லை. எம்பெருமான் புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் பார்த்து தான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறது இல்லை. அவன் நிர்ஹேதுக கிருபாலு. அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த காலகட்டத்திலையும் கூட ஸ்திரீகள் பகவத்குணம் சொல்றதுல ஒரு அனாதர புத்தி இருக்க தான் செய்யறது. அதனால நாங்கள்லாம் கொஞ்சம் கூசி தான் ஒளிஞ்சு தான் பகவத்குணம் சொல்கிறோம். ரொம்ப பிரகடனமாக சொல்ல முடியறது இல்லை. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்முடைய மேல்கோட்டை ஜீயர் சுவாமி அவர்கள் அடியேனை போன்ற பெண்களை இப்படி ஆதரித்து உற்சாகப்படுத்தி இப்படி பகவத்குணம் சொல்கிறதுக்கு ஒரு உயர்ந்த தளத்தை அமைத்து கொடுத்து நியமிக்கிறதுனால தான் அடியேன் போன்ற ஸ்திரீகள்லாம் தைரியமாக பகவத்குணம் சொல்ல முடிகிறது. அதுவும் வியாக்கியானங்களோட கூட எங்களுடைய அனுபவங்களையும் கலந்து இது போல துணிந்து பகவத்குணத்தை சொல்ல முடிகிறது. அடியேனை போன்ற அதிகாரிகளான பெண்களை எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சமூகம் இழந்து விடாமல் இப்படி எங்களை எல்லாம் நியமித்து பேச வைக்கக்கூடிய ஒரு உபகாரம் ஜீயர் சுவாமி அவர்கள் பண்ணக்கூடிய இந்த உபகாரத்திற்கு அவருடைய கிருபைக்கு தலையெல்லாம் கைமாறினோம். ஜீயர் சுவாமி அவர்கள் செய்து வரக்கூடிய வாக்கு யஜ்ஞங்கள், ஞான யஜ்ஞங்கள் தொடர்ந்து நடைபெற்று மேன்மேலும் அபிவிருத்தியாகி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ மதம் உலக மதமாக ஆக வேண்டும். திருமாலடியார் யாவரும் கூடியிருந்து சூழ்ந்திருந்து எம்பெருமானை பல்லாண்டு ஏத்த வேணும் என்று ஆண்டாள் ரங்கமன்னார் பெரியாழ்வாருடைய திருவடிவாரங்களில் அடிவீழ்ச்சி விண்ணப்பம் செய்து பிரார்த்தித்து மகனீயரான நம்முடைய மேல்கோட்டை ஜீயர் சுவாமி அவர்களுக்கு மனப்பூர்வமான அஞ்சலியை சமர்ப்பித்து தலை கட்டுகிறேன் அடியேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவ யஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் யதிராஜாய மங்களம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.